வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கம் போல ஒரு பரபரப்பான கட்டத்தை இன்று தமிழக சட்டப்பேரவை எட்டியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இந்த தொடர் முழுவதும் பங்கேற்க இயலாது என்று சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். அதற்கான காரணம், ஒரு கூட்டத்தொடரில் 2 முறை வெளியேற்றப்பட்டால், அவை காவலர்களால் ஒரு கூட்டத்தொடரில் 2 முறைக்கு மேல் வெளியேற்றப்பட்டால் அவர்கள் நிகழ்ச்சிகளில் தொடர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது என்று விதிகள் இருக்க, 3வது முறையும் வெளியேற்றப்பட்டு இன்று 4வது முறையாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இதனால் சபாநாயகர் தனது உரிமையின் கீழ், தனது விதிகளின் உட்பட்டு இந்த கூட்டத்தொடர் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பங்கேற்க முடியாது என்று உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வெளியேற்றத்திற்கான காரணம், 2 தரப்புகளிலுமே சாட்டப்படக்கூடிய பரஸ்பர குற்றச்சாட்டுகள். இவர்கள் மீது தவறு என்று அவர்களும், அவர்கள் மீது தவறு என்று இவர்களும் பரஸ்பரம் குற்றச்சாட்டி, கடந்த ஆட்சியில் நடந்தது, இந்த ஆட்சியில் நடந்தது, ஏன் இதை செய்யவில்லை, ஏன் அப்படி செய்தது, நாங்கள் அப்படி செய்தோம், நாங்கள் இப்படி செய்யவில்லை என்று மாறி மாறி குற்றஞ்சாட்டி, குறிப்பாக கட்சி தலைவர்களை குற்றஞ்சாட்டி, அவர்கள் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டி தாக்கி பேசும்போது ஒரு மாற்று கருத்துக்கள், கோபாவேசம் எழுந்து பரஸ்பரம் தங்களுடைய கொந்தளிப்பை காட்ட இதுபோன்ற நிலைமை ஏற்படுகிறது. இந்த சட்டசபையை திசை திருப்புவது ஆளும் கட்சியா அல்லது எதிர்கட்சியா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் நமது செய்தியாளர் திரு சலீம் இந்த சட்டசபை நிகழ்வுகள் பற்றி என்ன சொல்கிறார் இப்போது பார்க்கலாம். சட்டசபையில் கேள்வி நேரம் முடிந்த பின்பு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் ஏற்பட்டிருக்கும் வறட்சி தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பதிலளித்து பேசிக் கொண்டிருக்கையில் முதலமைச்சரை புகழ்ந்து பேசினார். அது மட்டும் இல்லாமல் சென்ற ஆட்சியில் முதலமைச்சர் ஓடி ஒளிந்து கொண்டார் அப்படின்னு பேசினார். திமுகவினர் இதற்காக எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. சபாநாயகரோட இருக்கைக்கு முன்பு வந்து கோஷம் எழுப்பினார்கள். அதிமுகவினரும் பதிலுக்கு தங்களுடைய குரல்களை உயர்த்த ஒரே கூச்சல், குழப்பம், அமளி. சபாநாயகர் என்ன சொல்லிட்டார்? முதல்ல திமுகவினரை எச்சரித்தார். அதற்கு பின்பு திமுகவினரை கூண்டோடு வெளியேற்ற உத்தரவிட்டார். சில திமுகவினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சபாநாயகர் இருக்கைக்கு முன்பு அமர்ந்து கொண்டார்கள். அவர்களை குண்டுக்கட்டாக காவலர்கள் தூக்கி சென்றார்கள். வெளியே வந்த திமுகவினர் பத்திரிகையாளர்களிடம் பேட்டி அளித்த போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, சட்டசபையில மக்கள் பிரச்சனையை பேசணும், அவங்க தலைவரை புகழ்ந்து பேசுறாங்க, எங்களோட தலைவரை இகழ்ந்து பேசுறாங்க, இதையே சட்டசபையில பேசணும், இதற்காக தான் நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். அது மட்டும் இல்ல, சென்ற முறையே இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்து கொண்டார்கள். சபாநாயகர் என்ன சொன்னார் அப்படின்னா, அமைச்சர் பேசும்போது குறுக்கிட்டு அமளியில ஈடுபட்டார்கள் திமுகவினர். அது மட்டும் இல்ல, 2 முறைக்கு மேல வெளியேற்றப்பட்டாலே மீண்டும் அந்த கூட்டத்தொடரில் அமர அனுமதிக்க முடியாது. பட் இருந்தாலும் திமுகவினரை நாங்க அனுமதிச்சோம். ஜனநாயக முறையில் அவர்களுடைய கடமையை அவர்கள் ஆற்ற வேண்டும் என்பதற்காக. ஆனால் 4வது முறையா அவர்கள் வெளியேற்றப்பட்டிருப்பதால் மீண்டும் இந்த கூட்டத்தொடரில் அவர்கள் பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்லிட்டார். அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டசபையில் மக்கள் பிரச்சனை இந்த மாதிரி நடவடிக்கைகளால் பின்னுக்கு தள்ளப்படுகிறதா? ஆக்கப்பூர்வமான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டிய இடத்தில், ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டிய இடத்தில் இந்த மாதிரி கூச்சல், குழப்பம், அமளி ஏற்படுவதற்கு யார் காரணம்? ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. எதிர்கட்சியா என்று மட்டுமல்ல, எதிர்கட்சிகளா என்று கேட்க வேண்டியிருக்கிறது. இதன் காரணம், திமுக மட்டுமல்லாமல் தேமுதிக கூட அவ்வப்போது தங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. சோ இந்த திசை திருப்பக்கூடிய விஷயங்கள், சட்டசபை நடவடிக்கை திசை திருப்ப விஷயத்தை செய்யக்கூடியது ஆளுங்கட்சியா அல்லது எதிர்கட்சிகளா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த மூத்த உறுப்பினர் திரு பீமரா அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு பீமரா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். அதே போல முன்னாள் திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு அப்பா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். இன்னும் மிக விரைவில் திரு சேகு தமிழரசன் மற்றும் திரு செங்குட்டு நம்முடைய இணைய இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் இருவரை வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புறேன். இந்த சட்டசபை கூட்டத்தொடரை நீங்க இன்னைக்கு இல்ல 3 வருடமா தொடர்ந்து பார்த்துட்டே வர்றீங்க. இந்த ஒரு நாள் மட்டும் இல்லாம, இந்த தொடர் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அதிகமான பிரச்சனைகள் எங்க எழுதா நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சி இன்னும் அரவணைத்து சென்றிருக்க வேண்டும் நினைக்கிறீங்களா? இல்ல எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி தான் அரசு நடத்தி இருக்காங்கனால இன்னும் கொஞ்சம் பொறுமையா போகணும், இன்னும் கொஞ்சம் பக்குவமான வார்த்தைகளை பயன்படுத்த நினைக்கிறீங்களா? எங்க இந்த தவறு நடக்கிற நினைக்கிறீங்க? நீங்க இது இந்த சட்டசபை நிகழ்ச்சியில நீங்க உற்று கவனிச்சீங்கன்னு சொன்னா, ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் தேவை என்றுதான் பொதுமக்களும் மட்டும் எதிர்பார்க்கிறாங்க. இதுல நீங்க ஆண்ட கட்சியும் சரி, ஆண்ட கட்சின்னு சொன்னா இப்போ திமுக, இப்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அதிமுக, இந்த 2 கட்சிகளும் பரஸ்பரம் 67க்கு பிறகு திராவிட இயக்கங்கள் தான் இருக்காங்க. அதுல ஒன்றும் மாற்று அபிப்பிராயமும் மற்றதோ இல்லை. ஆனா ஒரு பொருள் குறித்து பேசும்போது வள்ளுவர் அதை சரியா சொல்லியிருக்காரு. இனிய உளவாக எண்ணாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரச்சனையை உருவாக்குவது என்பது இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி மட்டும் நான் முதல்ல எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். அப்புறம் நீங்க கேட்ட மற்ற விஷயங்களுக்கு போலாம் நினைக்கிறேன். வறட்சி சம்பந்தமா நம்ம விவாதிக்கிறோம். அப்படி விவாதிக்கும் போது கேள்வி எழுப்புவர்களும் சரி, அதே நேரத்தில் பதில் சொல்லக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கு உரித்தான வார்த்தைகளை பயன்படுத்துவது
சரியானது அப்படின்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல அவங்க என்ன பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, முன்னாடி நம்ம பேசும்போது கூட மரியாதைக்குரிய ஒரு சலீம் அவர்கள் கூட பேசும்போது சொன்னாரு. அப்ப என்ன அவங்க அதே வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்தினாங்க, ஓடி ஒளிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே எதிர்த்தரப்பிலிருந்து என்ன அவங்க பண்றாங்கன்னா, மிகப்பெரிய அளவில் ஒரு நபர்கள் பிரச்சனையாக அது மாற்றுவதற்கு நேரடியாக சபாநாயகர் இருக்கைக்கு வந்து நேரடியாக நம்ம பார்த்தோன்றதுனால அதை சொல்றோம். ஒருவர் கையை நீட்டி வலுவாக பேசுவது, இன்னொரு தரையில் அமர்ந்து கொண்டிருப்பது, 3 பேர் நிற்பது என்று அந்த அவை வந்து மிகப்பெரிய கூச்சல் குழப்பமாக பல நிமிடங்களால சமிச்சு போச்சு. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இதுவும் சரிய முறையற்ற ஒரு இதுவாக தான் நாங்க பாக்குறோம் மார்க்சிஸ்ட் கட்சி. காரணம் என்னன்னா, ஜனநாயக பூர்வமாக பாராளுமன்றத்தில் கூட சபாநாயகர் இருக்கைக்கு முன்போ அல்லது எதிரிலோ கோஷங்கள் கொடுத்து, மரியாதைக்குரிய தம்பிதுரை அதிமுகவை சேர்ந்த எம்பி அவர்கள் கூட அந்த மாதிரி அவங்க பண்றாங்க. அது ஒரு ஜனநாயக முறைதான். அப்ப அந்த முறையை வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி. இப்ப ஜனநாயகத்தின் தன்மையை, சட்டப்பேரவையின் மாண்புகளை பாதுகாப்பது இவங்களுக்கு தேவை. அப்ப பரஸ்பரம் வார்த்தை பரிமாற்றம் என்பது மாறி போய் கலைஞர் அவர்களா அல்லது மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களா என்று விவாதம் வேறு திசையை நோக்கி செல்வது யாருக்கும் பயனளிக்காது. எனவே பயனற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைய தேவை என்ன, மத்திய அரசு எதை தர மறுக்கிறது, என்னென்ன சட்டங்களை அது மாநில உரிமைகளை பறிப்பதற்காக நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறது என்று விவாதத்திற்கு மாறாக இப்படி மாற்றுவது என்பது இது ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலை தவிர வேற எதுவும் இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம். திரு அப்பாவு, முன்னாள் எம்எல்ஏ திரு அப்பாவு திமுக சேர்ந்தவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல வந்து ஆளுங்கட்சி மட்டும்தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு உள்ளாதா, எதிர்கட்சிகள் இது போன்ற விமர்சனங்களுக்கு உள்ளாறது இல்லையா? எதிர்கட்சிகள் தரப்புல சொல்லும் போது தங்களுடைய தலைவரை புகழணும் அப்படிங்கறதுக்காக வீம்புக்குனே ஆளுங்கட்சியை சீண்டும் வகையில தேமுதிகவோ திமுகவோ இது போல செயல்படலன்னு நீங்க உங்களால் உத்தரவாதமா சொல்ல முடியுமா திரு அப்பாவு? திரு பாண்டே அவர்களுக்கு நான் ஒரு கருத்தை, நான் உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்திருப்பீர்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது சட்டமன்றம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதும், அதிமுக கழகத்தினுடைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது சட்டமன்றம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதையும் நீங்கள் உன்னிப்பாக அனைத்து ஊடக பிரிவு பத்திரிகையாளர்கள் உட்பட அனைவருக்கும் நன்றாக தெரியும். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஒரு அமைச்சர் சொல்கின்றார், ஓடுகாலிகள் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை குறிப்பிடுகிறார். அதேபோன்று முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார் என்று சொல்லுகின்றார். ஒரு சபாநாயகராக இருக்கின்றவர் ஒரு பொதுநிலையில் இருந்து இப்படிப்பட்ட அன்பார்லிமெண்ட் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கலாம், அல்லது அந்த வார்த்தைகளை சபை குறிப்பில் இருந்து நீக்கலாம். தொடர்ந்து முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களை இழிவான வார்த்தைகளால் பேசுகின்றவர்களுக்கு அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக கடந்த 2-3 மாதங்களுக்கு தேர்தலுக்கு முன்னால் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இப்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கின்ற விஜயபாஸ்கர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை நடக்க முடியாமல் சக்கர நாற்காலியில் வருவதை கொச்சைப்படுத்தி கடுமையாக விமர்சனம் பண்ணினார். முதல்வர் அவர்கள் ரசித்துக் கொண்டு இருக்கின்றார். அந்த காட்சியை ரசித்ததோடு மட்டுமல்ல, அடுத்த நிமிடமே அவர் அமைச்சராக இருக்கின்றார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயபாஸ்கர் அடுத்த நிமிடமே அமைச்சராகின்றார். அப்படியானால் சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சியிலே தலைவர் கலைஞருடைய வயதிற்கு கூட மதிப்பு கொடுக்காமல் மிக கேவலமாக கொச்சைப்படுத்துகின்ற ஒரு இடமாக அந்த சபை மாறிக்கொண்டு இருக்கின்றது. அந்த நிலையில் இருக்கின்ற அவருடைய வார்த்தைகளை ஜூனியர் விடனிலே அதனுடைய எடிட்டர் ஆசிரியர் அவர்கள் திருமாவேலன் அவர்கள் 4 பக்கத்தில் மிக கடுமையாக எழுதினார். ஒரு படித்தவர், ஒரு பட்டம் பெற்றவர், ஒரு டாக்டர், இதற்கு முந்தைய இதே போன்ற அதிமுக ஆட்சி நடக்கும் போது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருந்த முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் எப்படி நடு ரோட்டுக்கு சென்று ஒரு மாதிரி சட்டசபை மாதிரி நடத்தி அந்த இடத்துல சபாநாயகர் எப்படி நிற்பார், எப்படி உட்காருவார், எப்படி குனிவார் சொல்லி எவ்வளவு இழிவா கொச்சைப்படுத்தி நடு ரோட்ல ஒரு சட்டசபை நடத்தி சட்டசபைங்கிற மாண்புக்கே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினாங்க ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதை நீங்க மறந்துட முடியுமா? தம்பி பாண்டே அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், சட்டமன்றத்தின் உள்ளே நடக்கின்ற நிகழ்வுகள் வேற, சட்டமன்றத்திற்கு வெளியே நடக்கின்ற நடவடிக்கைகள் வேற.
சட்டமன்றத்திற்கு வெளியே எந்த நிகழ்வுகள் நடக்கலாம், இல்ல நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நடக்கலாம். இல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு பொதுமேடை எந்த ஒரு இடமாவும் சட்டசபையை பத்தி பேசும்போது அதோடைய மாண்புக்கு எந்த குந்தம் வந்துடக்கூடாதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சட்டசபையுடைய மாண்பு அப்படிங்கிறது அவையோட உரிமைங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. இது ஒரு நீதிமன்றத்துக்கு இணையாக உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றத்துக்கு இணையாக நடத்தப்படக்கூடிய விஷயம். அதை நான் போற போக்கில் எள்ளி நகையாடுவேன் அப்படின்னா இதை நான் ரோட்ல தான் செஞ்சேன்னா யாரும் சொல்லிட முடியாது. உங்களுக்கு தெரியும் நிச்சயமா, மற்றவங்களுக்கு தெரியாட்டா கூட. அதாவது சட்டமன்றத்திலே எவ்வளவு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது என்று தெரியும். ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். நான் தொடர்ந்து 96 முதல் 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். கடந்த தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் என்று சொல்லிவிட்டாலே, பெயரை சொல்லிவிட்டாலே அனைவரும் ஒன்று போல் எதிர்ந்து கடுமையாக கூக்கரில் இடுவார்கள். அந்த வார்த்தையை வாபஸ் வாங்க வேண்டும் அல்லது அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லி அதை நீக்கிய பிறகுதான் அவர்கள் அமர்வார்கள், இல்லை என்றால் வெளிநடப்பு செய்வார்கள். நான் ஒரு உண்மையை சொல்கின்றேன். முன்னாள் சட்டப்பேரவை தலைவராக இருந்த ஆவுடையப்பன் அவர்கள் ஒரு முறை அதிமுக உறுப்பினர் அவர்களை கடுமையாக கூச்சல் குழப்பம் பண்ணிய காரணத்தினால் வெளியேற்றுங்கள் என்று சொல்லி வெளியே அனுப்பியதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் கடுமையாக அவரை கண்டித்து உடனடியாக அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் ஆற்காட்டு வீராசாமி அவர்களும் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் நேரடியாக அதிமுக சட்டமன்ற அலுவலகத்திற்கு சென்று இன்றைய அமைச்சர் OPS அவர்களை சந்தித்து தயவு செய்து வாருங்கள், தலைவர் எங்கள் மீது கோவப்படுகிறார் என்று சொல்லி அவர்களை ரிக்வெஸ்ட் பண்ணி அழைத்து வந்து அவையிலே கலந்து கொள்ள செய்தவர் தலைவர் கலைஞர். அவருடைய பண்புக்கு இணையாக வேறு யாரையும் சொல்ல முடியாது. இன்றைய முதல்வர் அவர்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். அது ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. நான் சொல்வது உண்மைக்கு புறம்பான செய்தி அல்ல. இப்போது பல விஷயங்கள பேச வேண்டியிருக்கோம். இதே சட்டசபையில தற்போதைய தமிழக முதலமைச்சருக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதும், அப்ப ஆளுங்கட்சி வரிசையில் இருந்தவங்களும் மற்றவங்களும் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதும் ஒரு கடுமையான குற்றச்சாட்டு நீண்ட நெடிய காலமா இருந்து கொண்டிருக்கிறது. இது போல எந்த கட்சியும் பாகுபாடு இல்லாமல் ரெண்டு கட்சியுமே அப்படிதான் குற்றம் சாட்ட முடியாத பரஸ்பர குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அது இல்ல சொல்ல முடியாது. நிகழ்ச்சி நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்த எம்எல்ஏ திரு பீமரா அவர்கள் நம்மளுடைய, அதே போல இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ திரு சேகூர் தமிழரசன் அவர்கள் நம்மளுடைய, அதேபோல திமுகவுடைய எம்எல்ஏ திரு செங்குட்டன் அவர்கள் முடிந்திருக்கார், திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு அப்பா அவர்கள் முடிந்திருக்கார். உங்க 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிற நண்பர்களே. நான் முதல்ல திரு சேகூர் தமிழரசன் இந்த 2வது பகுதி ஆரம்பிக்க விரும்புறேன். திரு அப்பாவு இந்த நிகழ்ச்சிக்குள்ள முதல் பகுதியில் சொன்னார், இத மாதிரி கடந்த ஆட்சியில அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்ட போது அப்ப துணை முதல்வர் இருந்த திரு ஸ்டாலின் எல்லாம் போய் நேரடியா போய் கூட்டு வந்து சொன்னார். அப்ப இந்த மாதிரி ஒரு மாண்பு இருந்தது எங்களுடைய ஆட்சியில, அத மாதிரியான ஒரு மாண்பு இப்பயும் இருக்குதா? அவங்க வெளியேற்றாங்க, ஒரு முறையில 2 முறையில 3 4 முறை வெளியேற்றப்படுகிறார்கள். இவங்க இது மாதிரி எதிர்கட்சியில அரவணைத்து போகல அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. அது மேலெழுந்த வாரியா சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு. அதிலே உண்மை இல்லை. நேற்றைக்கு கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள், அவர்களை பேச விடுங்கள், என்ன சொல்ல வேண்டும் சொல்லட்டும். அவர்களாகவே கூட நேராக என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில அவைக்கு வருவது என்பதே கூச்சல், குழப்பம், வெளிநடப்பு, வெளியே ஏதாவது மக்கள் ஊடகங்களில் சொல்லி மக்களை திசை திருப்பது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் பேச முயற்சித்தோம், எங்களை அனுமதிக்கவில்லை என்று சொல்லுவது. அவை என்பது ஒரு மரபு ரீதியான ஒரு அமைப்பு. அவைக்கென்று சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அந்த மரபை காப்பாற்ற வேண்டியது ஆளுங்கட்சி என்பதை விட அதுல அதிகமான பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு தான். பேரவைத் தலைவர் அங்க உட்கார்ந்து கொண்டு அவர் தான் அவையை நடத்துகிறார். ஆக பேரவைத் தலைவர் பலமுறை சொன்னாலும் வேண்டுமென்றே கூச்சலிடுவது, அவருடைய இருக்கையை போய் முற்றுகையிடுவது. அங்கே போய் இன்றைக்கு ஒரு உறுப்பினர் அங்கே போய் நெடுஞ்சானாக படுத்துக் கொண்டார். படுத்துக் கொள்கிறவரை என்ன செய்ய முடியும்? வெளியேற்றாமல் வேற என்ன செய்வது? நீங்கள் படுத்திருங்கள், அவை நடக்கட்டும் என்று சொல்ல முடியுமா? உங்களுடைய கேள்வி அவைக்கு சில ஒழுக்கம் இல்லையா? அதை விட இன்றைக்கு அவையிலே எடுத்துக் கொள்ளப்பட்ட பிரச்சனை ஆதி திராவிடர் நலன். தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 5ல் 1 பங்கு இருக்கிற அடித்தளத்து மக்கள் 500 ஆண்டு காலத்துக்கு மேலாக அது அந்த அளவுக்கு கூட போக விடாம கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே பிரச்சனை வந்துருச்சு. அதுதான் ஒரு குளறுபடியான ஒரு விஷயம். கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பிரச்சனை வந்ததுனால தான் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசலையா? எல்லாரும் பேசினார்களே. இல்ல, அமைச்சருடைய விமர்சனமான பதிலுரையில அவர் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு மாதிரியான
வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதை எடுத்து சொல்லுகிற அந்த விதம் மாறுபட்டு இருக்கலாம். என்ன சொன்னார்? நான் கேட்கிறேன், தமிழக முதலமைச்சர் இவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்கன்னு சொன்னா யாரு மறுக்க போறல, அவங்க கேட்டுக்க போறாங்க. இது வறட்சி பற்றி பேசும்போது ஒரு பேரிடரான சுனாமி பற்றி கொண்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை. அது வலுக்கட்டாயமா கொண்டு வந்து சுனாமி வந்த போது ஓடி ஒளிந்து கொண்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லும் போது வீம்புக்கு நம்ம ஏன் சொல்லணும்? அதை வந்து விட்டுருந்தாங்க தப்பா இல்லையே. தமிழக முதல்வரே மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்களே. இன்னும் என்ன நினைச்சிருப்பாங்க, தமிழக முதலமைச்சர் சிறப்பா செயல்படுறாங்க சொன்னா முதலமைச்சர் நிறைவடைய போறாங்க. இது ஏன் திமுக தலைவரை வலுக்கட்டாயமா கொண்டு வந்த ஒரு கேள்விதான் நாங்க வைக்கிறாங்க. நீங்க கேக்குறீங்க, இப்ப நாம் இங்கே பேசிக் கொண்டிருப்பதும் ஒரு விவாதம், ஒரு விமர்சனம். உங்க கருத்தை நீங்கள் சொல்வதற்கு உரிமை இருப்பதை போல என் கருத்தை நான் சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. நிச்சயமா. அதை போல அவன் அமைச்சர் அவருடைய கருத்தை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது நீங்கள் பதில் சொல்லுங்க. இல்ல, அமைச்சருக்கு உரிமை இருக்குங்கிறது எந்த மாற்று கருத்து கிடையாது. நான் சொல்றேன், அந்த உரிமை இப்படித்தான் பேச வேண்டும். உங்களுக்கு தெரியும், இதை போலதான் நீங்கள் பேச வேண்டும். ஒரே ஒரு பேரவைத் தலைவர் தான் சொல்லணும். இல்ல, நான் சொல்ல முடியாது. பேரவையை பொறுத்த நிச்சயமாக பேரவையை பொறுத்த வரைக்கும் சுயேட்சை உறுப்பினராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற பாகுபாடே கிடையாது. அனைவருமே மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் தான். அனைவருமே தமிழக முதலமைச்சர்ல இருந்து ஒரே ஒரு கட்சி இல்லாட்டி ஒரே ஒரு சுயேட்சை இருந்தாலும் எல்லாருமே மாண்புமிகு பேரவை உறுப்பினராக தான் இருக்கிறாங்க. யாருக்குமே உரிமையில குறைபாடே கிடையாது. ஒரு விஷயம் பேசும்போது என்னுடைய கோரிக்கை என்ன, என்னுடைய நிலைப்பாடு என்ன, என்னுடைய பார்வை என்னன்னு சொல்லி சொல்றதை விட்டுட்டு உங்களை நான் விமர்சனம் பண்ணும்போது இயல்பாவே நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருது இல்லையா? சரி, இப்ப நாம் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரீங்க. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர்றப்பவே உங்களுடைய கட்சி தலைவர் புகழ்ந்துட்டு தானே கொண்டு வரீங்க. இது மரபா? அப்ப அவங்க கட்சி தலைவர் அவங்க புகழணும்னு கருத கூடாதா? அது ஒப்புதல் இல்லாததா? இது என்ன? இதை சொல்லுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்களுக்கு என்ன பெரிய தார்மீக உரிமை இருக்கிறது? நான் திரு செங்கோட்டையன் எத்தனை முறை அவர்கள் அந்த மன்ற நடவடிக்கைகள் பேசியிருக்காங்க. நான் திரு புரிஞ்சுட்டேன். திரு செங்கோட்டையன் நான் கேட்க விரும்புறேன். திரு சேகு தமிழரசன் உங்க முன்னால் ஒரு கேள்வி வைக்கிறார். இதே போல எங்களுடைய தலைவரை, எங்களுக்கு விரும்பியவரை முதலமைச்சரோ அமைச்சரோ நாங்கள் பாராட்டுவது போலத்தான் நீங்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாலும் சரி, ஒரு கேள்வி நேரம் எழுப்பதாலும் சரி, எதுவா இருந்தாலும் உங்களுடைய தலைவரை பற்றி புகழ்ந்து பேசிதான் நீங்க கேட்கிறீங்க. அப்படிங்கும் போது எங்களுடைய தலைவரை, அவருடைய தலைவர், அவர்கள் பொருள் என்ன தவறு அப்படின்னு கேட்கிறாங்க. இது இயல்பான கேள்விதானே திரு செங்குட்டுவன்? சார், இப்ப அண்ணன் சேகு தமிழரசன் இப்ப அதிமுகவுடைய ஆஸ்தான கவிஞரா இப்ப அங்க இருக்காரு. அதனால அவர் அப்படிதான் பேசுவார். இல்ல, இங்கதான் 3 ஆண்டு காலத்துல இல்ல திரு செங்குட்டன் குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். இல்ல குறுக்கிற மன்னிக்கணும். இது அவசியமா இல்ல? நான் கேக்குறேன், இங்கதான் இல்ல, நீங்க எதுக்கு மன்னிக்கணும் தயவுசெய்து குறுக்கிட்டதுக்காக. எப்படி வறட்சி நிவாரணம் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது சுனாமி பற்றி பேசியது தேவையில்லை, எங்களுடைய தலைவரை பற்றி பேசிய தேவையில்லை உங்களுடைய குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ, அதே போல திரு சேகு தமிழரசன் ஒரு குற்றச்சாட்டு வைத்தா அவருடைய கருத்து நியாயமற்றன்னு சொல்லி நீங்க மறுத்திருக்கலாம். அதிமுகவுடைய ஆஸ்தான அவை கவிஞருக்கு தேவையில்லாத விமர்சனம். அப்ப இயல்பு அவர் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவர் தூண்டப்படுறாரு இல்லையா? இப்ப பீட்டர் அல்போன்ஸ் இருந்தாரு, அவர் ஆஸ்தான அவை கவிஞர். நான் இப்போ சொல்லியிருக்கேன் சொல்லிட்டீங்களே சார். இன்னைக்கு வந்த பிரச்சனைக்கு யார் காரணம் சொன்னா, நாங்க இந்த 3 ஆண்டு காலமாக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு வணக்கம், தளபதியார் அவர்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் எங்களுடைய பேச்சையை நாங்க ஆரம்பிக்கிறோம். அதற்காக 2 நிமிஷ பேச்சுக்கு 10 நிமிஷம் நாங்க முதலமைச்சரையோ இந்த ஆட்சியோ நாங்க பொழுதுகிட்டு இருக்கல. எங்களுக்கு என்ன காரணம் சொன்னா, ஏன் நாங்க குறைச்சு பேசணும்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு உறுப்பினருக்கு இல்ல சார், ஒரு உறுப்பினருக்கு 20 நிமிஷம் தராங்க. இந்த 20 நிமிஷத்துல வரிக்கு வரி அமைச்சர்கள் எந்திரிச்சு குறுக்கிட்டு பேசினா அந்த 20 நிமிஷத்துல 18 நிமிஷம் அமைச்சர்களே எடுத்துக்கிறாங்க. நான் கேட்கிறேன், தலைவர் கலைஞர் ஆட்சியில, கடந்த காலத்துல தலைவர் கலைஞர் ஆட்சியில என்ன நடந்ததுன்னு சொன்னா, அமைச்சர்கள் எந்த உறுப்பினர் பேசுவதாக இருந்தாலும் சரி, அந்த எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பேசுகிற போது குறிப்பெடுத்துக் கொள்வார்கள். அந்த குறிப்பெடுத்துக் கொண்டு அமைச்சருடைய பதில் உரையிலே அதற்கு பதில் சொல்வார்களே தவிர, இப்போது இந்த மாதிரி வரிக்கு வரி, வாக்கியத்துக்கு வாக்கியம் அமைச்சர் எழுந்து குறுக்கிட்டு பேசினா அப்ப எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்ன பேச முடியும்? நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1 நிமிஷம் அவங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னாங்க. உண்மைதான், நாங்க ஏத்துக்கிறோம். ஆனால் 1 நிமிஷம் நேரத்தை ஒதுக்கி தந்த மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் அந்த எங்களுடைய உறுப்பினர், மரியாதைக்குரிய எங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் அந்த 1 நிமிஷத்துல பேச்சு ஆரம்பிச்ச உடனே அந்த 1 நிமிஷத்துல கிட்டத்தட்ட அந்த 60 நொடியில 55 நொடியை அந்த மின்சாரத்துறை அமைச்சர் எடுத்துக்கிட்டா அந்த 1 நிமிஷம் எதுக்கு முதலமைச்சர் எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க? ஆகவே இப்படி சார் சபை மரபு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா எதிர்கட்சி உறுப்பினர்களை பேச விடணும். எதிர்கட்சி உறுப்பினர்களை பேச விட்டாதான், ஏதோ நாங்க பேசணுன்றதுக்காக சொல்லல,
எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பேச விட்டாதான் பிரச்சனைகள் என்னன்றது ஆளுங்கட்சி அந்த பிரச்சனைகளை உள்வாங்க முடியும். அப்படி பிரச்சனைகளை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் பேசுகிற பிரச்சனைகள் உண்மையாக இருந்தால் அதற்குண்டான நடவடிக்கைகளை ஆளுங்கட்சி எடுக்க முடியும். அல்லது நாங்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் தவறான தகவலாக இருந்தால், உண்மைக்கு புறம்பான கருத்துக்களாக இருந்தால் அதற்கு அமைச்சர் பதில் சொல்வதற்கு அல்லது அந்த கருத்துக்களை ஏராளமான வாய்ப்புகள் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை வெளியேற்றப்பட்டிருக்குன்னு சொல்லும் போது நாம மாற்ற வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா உங்களுக்கு ஒரு மீள் பார்வை வேண்டாமா? நம்ம ஒரு முறை இல்ல, இந்த 10 நாள்ல 3 முறை வெளியேற்றப்பட்டோம்னு சொல்லும் போது நம்முடைய நடைமுறையை, நம்முடைய செயல்பாடு நம்ம எப்படி மாத்தி கொஞ்சம் திமுக மீள் பார்வை பார்க்க வேண்டாமா? அதற்காக எங்களுடைய தலைவர் கலைஞரை அவருடைய கலைஞரையும் குடும்பத்தையும் திமுகவையும் தரக்குறைவா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது நாங்க என்ன பண்ணமா சார்? நாங்க எப்படி பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? நாங்க எந்திரிச்சு கேட்கிறோம். நாங்க இன்னைக்கு கூட என்ன கேட்டோம்? அந்த செய்தியை, அந்த மாண்புமிகு அமைச்சர் உதயகுமார் அவர்கள் சொன்ன செய்தி, அந்த கருத்தை, எங்கள் தலைவர் கலைஞரை பற்றி சொன்ன அந்த கருத்தை நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கள் என்று தானே நாங்க சொன்னோம். ஏன் அவை குறிப்பிலிருந்து நீங்க எவ்வளவோ நீக்கிறீங்களே, ஏன் இதை மட்டும் நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்க மறுக்கிறீங்க? அப்படி நீக்கி இருந்தால் எங்களை விட இந்த சபை ஒழுக்கமாக நடக்க வேண்டும், இந்த சபை அமைதியாக நடக்க வேண்டும் என்பதிலே எங்களை விட ஆளுங்கட்சிக்கு தான் அதிக பொறுப்பு இருக்கிறது. ஆகவே நாங்கள் கேட்டது என்ன? அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சபை குறிப்பிலிருந்து நீக்குங்கள் என்று நாங்கள் கேட்டோமே, அதை ஏன் இந்த சபாநாயகர் இயக்க மறுக்கிறார்? என்ன காரணம்? நான் நீக்க முடியாது என்று ஏன் சொல்லுகிறார்? முடியாது என்று சொல்றேன். இன்னும் சொல்றேன், 2004 ஒரு நிமிஷம் சார் பாண்டே சார், ஒரு நிமிஷம். 2004 சுனாமி வருகிற போது யார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர்? யார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர்? நீங்க அது கூட ஒரு அமைச்சர் தெரியாம பேசிட்டு இருக்காருன்னு சொன்னா, 2004 சுனாமி வந்த போது இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அன்றைக்கு முதலமைச்சர். ஆகவே எங்கள் தலைவர் ஓடி ஒளிந்து கொண்டார் என்று ஏன் என் தலைவரை பற்றி குறை சொல்லணும்? என்ன காரணம்? ஆகவே எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்களை எப்படியாவது சூடேற்ற வேண்டும், திசை திருப்ப வேண்டும். அவர்கள் இந்த அவையிலே உட்காரக்கூடாது. அப்ப தமிழக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் இப்பயும் ஜெயலலிதா அப்பயும் ஜெயலலிதா அவங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியும் 2004 திமுக மத்திய அரசுல எவ்வளவு சர்வ வல்லமை பொருந்த இடத்துல இருந்து அப்படின்னு பிரதமர் உங்களை தேடி வந்தார். அந்த நாள் இருந்தனால நீங்க கூடுதலா பரிந்துரைச்சு நீங்க சுனாமி நிவாரண நிதிக்காகவோ மக்களை போய் பார்க்கறதுக்காகவோ மத்திய அரசின் பிரதிநிதியா செயல்பட்டு தான் நல்லா இருக்குங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. அமைச்சர்கள் எடுக்கிறதுக்கான அவசியம் தான் இருக்க முடியும். தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற போது அன்றைக்கு மரியாதைக்குரிய பிரதம அமைச்சர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் சென்னைக்கு அந்த தலைவர் கலைஞரை பார்க்கிற போது எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 1 கோடி ரூபாயை அந்த சுனாமி நிதியாக அளித்தவர் எங்களுடைய தலைவர் கலைஞர். அது மட்டுமல்ல, என்னுடைய மரியாதைக்குரிய ஆற்காடு வீராசாமி அண்ணன், என்னுடைய மரியாதைக்குரிய தளபதியார், என்னுடைய மரியாதைக்குரிய TR பாலு உள்ளிட்ட அத்தனை பேரையும் அனுப்பி சுனாமி பாதித்த பகுதிகளை எல்லாம் பார்த்து வர சொல்லி அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்தவர் எங்கள் தலைவர் கலைஞர் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற உங்களுக்கு நான் பீமராவட்ட கேட்கிறேன். அவர் சொன்னார் ஒரு விஷயம், முதல்ல அவரை தூக்கும் போது எங்களுக்கு 1 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு அந்த 60 வினாடியில் 50 முறை குறுக்கிட்டா நாங்க எப்படி பேசணும்னு சொல்ல. இந்த குறுக்கீடுகள் ஏற்கனவே இதை பற்றி பேச்சு வரும்போது தமிழக முதலமைச்சர் சொன்னாங்க, குறுக்கீடுகள் வராதபடி நீங்க பேசுனீங்க இந்த பிரச்சனை வராதுன்னு சொன்னாங்க. அவர் என்ன சொல்றாரு, குறுக்கீடுகள் இல்லாம நாங்க பேசும்போது முடிச்ச பிறகு நீங்க குறிப்பெடுத்துட்டு உங்களுடைய பதில் என்பது சொல்லலாம்னு நினைக்கிறார். நீங்க எதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது 2 விஷயமா அதை பார்க்கணும். ஒன்னு சில விளக்கங்கள் கேட்கும் போது இப்ப நாம உறுப்பினர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த பிரச்சனையில் அரசு என்ன கருதுகிறது என்ற ஒரு கேள்வியை முன்னெடுப்பும் போது உடனடியாக பதில் சொல்ல அளவான தவறு கிடையாது. ஆனால் எங்க தவறு நடக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த மொத்த நேரங்களையும், அதாவது மரியாதைக்குரிய அமைச்சர்கள் பேசுவதும் மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசுவதும் இந்த மொத்த நேரத்தையும் சபாநாயகர் அவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்வார். எனவே ஒரு உறுப்பினருக்கு 10 நிமிடங்கள் என்று சொன்னால் அவர் கருத்தை முன்வைக்கக்கூடிய நேரங்களிலிருந்து அதை பண்ணணும். இன்னொரு கேள்வி அதோட தொக்கி நிக்குது. என்ன நிக்குது அப்படின்னு சொன்னா, அப்படி என்றால் சபையை எவ்வளவு நேரம் நடத்துவது என்று ஒரு கேள்வி எனக்கு தெரிஞ்சுக்கிற கேட்கிறேன். இதுல அமைச்சர்கள் குறுக்கிட்டு பதில் சொல்லக்கூடியது உறுப்பினரோட நேரத்துல போகுமா இல்லாட்டி அரசுடைய தரப்பு நேரத்துல போகுமா? உறுப்பினரோட நேரத்துல தான் போகும். அமைச்சருடைய குறுக்கீடும் சேர்ந்து உறுப்பினருடைய நேரத்துல தான் போகும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொல்ல குறுக்கிடாமல் பேசுவது கற்றுக்கொள்வது என்பது அங்க போய் நம்ம கவிதையெல்லாம் பேச முடியாது, மக்கள் பிரச்சனை தான் பேசணும். மார்க்சிஸ்டுகளை பொறுத்தவரை, இடதுசாரிகளை பொறுத்தவரை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அண்ணன் செங்குட்டுவன் கூட இப்ப சொன்னார். இப்ப பேசும்போது என்ன பண்றாங்கன்னா, இப்ப தலைவர் பத்தி அவங்க தலைவர் தான் கரெக்ட், அது ஒண்ணும் இல்ல. இப்ப மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் சம்பந்தமாகவோ மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் சம்பந்தமாகவோ பேசும்போது ஒன்னும் அவர்களுக்கு புதுசா அவர்களுக்கு பொருள் சேர்க்க போக வேண்டியதில்லை. ஏற்கனவே பலது இருக்கு.
மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா கூட ஏராளமா நீங்க சொன்ன மாதிரி நிறைய செஞ்சிருக்காங்க, உங்களுடைய புகழ் இருக்கு, ஒன்றும் இது கிடையாது. இதே இஷ்யூவை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் சேப்பாக்கம் தொகுதி சம்பந்தமாக, சுனாமி சம்பந்தமாக ரொம்ப தெளிவாகவே இதை சொன்னாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் யாரும் ரிட்டையர் பண்ணல. காரணம் என்னன்னா அவருடைய பக்குவம், அவருடைய அறிவுசார் விஷயங்கள் அது தனியாது. அதுவே இந்த மினிஸ்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னா, இந்த சபை நேரத்தை தங்களுடைய தலைவர்களை புகழ்வதற்கு மட்டுமே வைத்துக் கொள்வது என்பது வேண்டுமென்றே செய்யக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும், அப்படி போல தோணுது. எனவே தமிழக ஜனங்க என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த பிரச்சனையில் நம்ம பிரச்சனையை விவாதிக்காமல் சட்டசபை என்பது புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி, ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்களும் சரி, சமூக ஆர்வலர்களுக்கும் சரி, நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மிகப்பெரிய மாண்பு நிறைந்த சட்டங்கள் இயற்றக்கூடிய சட்டமன்றமும் பாராளுமன்றமும், நம்மை பார்த்து உற்று நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகமும் சரி அல்லது பிரிண்டிங் மீடியாவும் சரி, செய்திகளை வெளியே கொண்டு போகும்போது சட்டமன்றமே இவ்வாறு நடக்கிறது. எனவே நான் ஏன் என்னுடைய அந்த தொட்டு வரக்கூடிய அந்த நான் ஏன் பாதுகாக்கணும் ஒரு பிரச்சனைக்கு வந்து சொன்னாங்க. சட்டமன்றத்தை மக்கள் மன்றம் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு கவனத்துக்குரிய விஷயமா இருக்கு. நண்பர்கள், ஒரு சிறிய இடைவெளி எடுக்க இருக்கிறோம். இடைவெளிக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி பார்க்க இருக்கிறோம். சபாநாயகர் இருக்கை முன்னால் சென்று தர்ணா பண்ணக்கூடிய கலாச்சாரம் தேசிய அளவில் இருந்து மாநில அளவுக்கு வந்துவிட்டது. இதை எப்படி தடுக்க முடியும்? இதை மாற்றுவதற்கான வழி என்ன? கட்சிகள் தங்களுடைய அதிருப்தியை, எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு ஜனநாயக முறையில் மரபுகளுக்கு உட்பட்டு எந்த விதியுமே கிடையாதா? வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் திரு அப்பாவிட்ட கேட்க விரும்புறேன். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய தலைவரை பற்றி விமர்சனம் செய்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய குடும்பத்தை பற்றி விமர்சனம் செய்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எதிர்பார்க்கணும் செங்குட்டோன் கேட்டாரு. அதே போல திரு பீமராவ் அவர்கள் சொன்னது போல சபாநாயகர் இருக்கை முன்னாடி உட்கார்ந்து கொண்டு இருக்கை முன்னாடி படுத்துக் கொண்டிருந்தால் என்ன செய்வது? உறுப்பினர்களை சபையை தொடர்ந்து நடத்துவதற்கு உறுப்பினர்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? வெளியேற்றாமல் சபாநாயகர் வேற என்ன முடிவு எடுக்கும்? நீங்க இருக்கையிலிருந்து உட்கார்ந்து சொன்னா உங்களை உட்கார சொல்ல போறாங்க, அடுத்த கட்டத்துக்கு வாதம் கொண்டு வந்து சொல்லுவாங்க. இருக்கைக்கு முன்னாடி அமர்ந்து தர்ணா செய்து படுத்துக் கொண்டால் என்ன செய்ய முடியும்? திரு அப்பாவு 96 அதிமுக சார்பாட்டு 4 எம்எல்ஏ தான் இருந்தாங்க. மறைந்த மரியாதைக்குரிய கருப்பசாமி அவர்கள், தாமரைக்கனி போன்றவர்கள் இருந்தார்கள். நம்முடைய சபாநாயகருடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டு எழும்பவே மாட்டார்கள். அரை மணி நேரம் 10 நிமிடங்கள் இருந்து இந்த அவையினுடைய செயல்பாடுகளுக்கு குந்தகம் உழைப்பார்கள். ஆனால் இப்போது நான் அதையெல்லாம் முன்னுதாரணமாக சொல்ல விரும்பவில்லை. இப்போது நடைபெற்றது சரியா என்று உங்களுடைய மனசாட்சிக்கே நான் சொல்லுகிறேன். அதாவது சுனாமியை பற்றி பேசும்போது ஓடி ஒளிந்து கொண்டார் என்று ஒரு வார்த்தையை சொல்லும்போது உடனடியாக எதிர்க்கட்சிக்கு பேசுவதற்கு ஒரு உரிமை கொடுத்தால், அதற்கு ஒரு பதில் சொல்ல அனுமதித்திருந்தால் நேற்று அந்த பிரச்சனையை பேசிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று முன்தினமே அந்த பிரச்சனை முடிந்திருக்கும். அதற்குரிய பண்பு இந்த சபையிலே இல்லை. இன்னொரு உண்மையை நான் சொல்லுகிறேன். எந்த அவையினுடைய மரபுப்படி ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்து இருப்பார்கள், ஆளுங்கட்சியினர் தனியாக சேர்ந்து இருப்பார்கள், எதிர்வரிசையில் இருக்கின்ற ஒவ்வொரு இயக்கத்தை சேர்ந்தவர்களும் தனித்தனியாக இருப்பார்கள். ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த முதல்வர் அவர்கள் சபாநாயகரிடம் சொல்லி திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை தனித்தனியாக அங்கொன்று இங்கொன்றுமாக வைத்து இவர்களை சபைக்கே வரவிடாமல் விரட்டிவிட்டு சபையை நடத்த வேண்டும். அவ்வாறு சபையை நடத்தினாலும் ஒரே இடத்தில் இருந்து அவர்கள் வெளியே சென்று விட்டால் அந்த இடம் காலியாக இருக்கும். மக்கள் தொலைக்காட்சியிலே ஊடகங்களிலே பார்த்தால் வெளியே அனுப்பிவிட்டார்கள் என்று ஆளுங்கட்சி மீது குறை சொல்வார்கள். அவ்வாறு குறை இல்லாமல் இருப்பதற்காக இவர்களை தனித்தனியாக வைத்துவிட்டு வெளியே அனுப்பிவிட்டு இப்போது நடத்துகிறார்கள் என்றால் திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தெரியும். இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய டாக்டிக்ஸ் இருக்குமா, இவ்வளவு பெரிய திட்டமிடல் இருக்குமாங்கிறதுலாம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். ஆனா இருக்கை ஒதுக்கீடு அப்படிங்கிறது சபாநாயகருடைய முழுக்க இன்னைக்கு தெரியும். தமிழகத்தில் சட்டப்பேரவை இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம் முன்னாள் அமைச்சர்கள் 3வது வரிசையில 4வது வரிசையில பின்னாடி உட்கார வைக்கப்பட்ட காட்சி நீங்க பாக்குறீங்க. அப்ப ஏதாவது அவமரியாதை பண்ணுங்கிற நோக்கமா? இருக்கிற இடத்தை எப்படி பகிர்ந்து சபாநாயகரோட உரிமைங்கிறது உங்களுக்கு தெரியாதா? 15 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தோம் சொல்றீங்க. இல்ல, சபாநாயகர் உரிமையை நான் அதில் தலையிட விரும்பல. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இருக்கின்றவர்கள் ஒரே வரிசையில் தனியாக இருக்க வேண்டும். தனித்தனியாக ஆளுங்கட்சி உறுப்பினர்களோடு எந்த விதி சொல்லுது வைக்கப்பட்டிருக்கிறது? சட்டசபை மரபுகள் தெரியாது, உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். இல்ல ஒவ்வொரு கட்சி உறுப்பினரும் ஒவ்வொரு வரிசையில தான் உட்கார வைக்கப்படணும். சபையுடைய எந்த விதி சொல்கிறது? நீங்கள் சொல்லுங்க.
இதுவரைக்கும் அது மரபு, விதி கிடையாது, மரபு. இல்ல உங்களுக்கு தெரியும், இயல்பா தெரியும். சட்டப்பேரவையை பொறுத்தவரை அதிமுக உறுப்பினர் திமுக உறுப்பினர் என்பதே கிடையாது. சட்டப்பேரவை உறுப்பினரை பொறுத்தவரை அனைவருமே உறுப்பினர்கள் தான். அமைச்சர் பெருமக்கள் மற்ற எதிர்ப்பு செல்லக்கூடிய அத்தனை பேருமே சட்டமன்றத்தில் அமைச்சர்கிட்ட அதிமுக உறுப்பினரை கேள்வி எழுப்புறாங்க. எல்லாருமே கேள்வி எழுப்ப முடியும். பாண்டே அவர்கள், நீங்க எப்படி வேணாலும் கேளுங்க, நான் ஒரு உண்மையை சொல்றேன், நீங்க உண்மையை ஒத்துக்கணும். இதுவரைக்கு மரபுப்படி இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட, நம்முடைய தம்பி பீமராவ்கிட்ட கேளுங்க, சேக்கு தமிழர்கிட்ட கேளுங்க, இன்றைய திராவிட அதிமுக ஆட்சிக்கு முன்னால் வரைக்கும் மரபுப்படி தனித்தனியாக ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அதற்கு மாறாக திட்டமிட்டே நடைபெற்றிருக்கின்றது. இன்னொரு உண்மையை சொல்லுகிறேன். நேற்று 2 தினங்களுக்கு முன்னால் கூட கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சகோதரி பாலபாரதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் ஆட்சியிலே போய் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கும் குறைகளை பேசுவதற்கும் கலைஞர் அவர்கள் அனுமதிப்பார்கள். ஆனால் இந்த ஆட்சியில் எதுவும் பேச முடியாது, பேசுவதற்கே அனுமதி இல்லை என்று வெளியே வந்து ஊடகங்களிலே கம்யூனிஸ்ட் கட்சியினர் கூட மனவெதும்பி சொல்லுகின்ற நிலையில் தான் அதே பாலபாரதி அவர்கள் நம்ம தொலைக்காட்சி ஊடகத்தில் வந்து நம்ம விவாதம் சொல்லும் போது இந்த விஷயத்துல அதிமுக திமுக ரெண்டுக்கு வேறுபாடு கிடையாது சொன்னா பதிவு பண்ணார். நான் வந்து திரு சேக்கு தமிழரசன் கேட்க விரும்புறேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் எடுக்க விரும்புறேன். இந்த திமுக தலைவர் ஓடி ஒழிந்து விட்டார் என்று சொல்றதும், இன்னொரு முறை அவர் வெளிநடப்பு செய்யும் போது வெளியேற்றப்பட்டது வந்து ஓடுகாலிகள் என்று அழைப்பதும், அதெல்லாம் தேவை. நம்ம தவிர்த்திருந்தோம்னா நமக்கு மாண்புக்கு இன்னும் அதிகமா தான் வந்திருக்கும், நம்முடைய பெருமை இன்னும் தானே கூடியிருக்கும். அந்த விஷயங்கள் வந்து சொல்லக்கூடாதுங்கிறதுல அவை மரப மீறின வார்த்தைகள் இல்ல, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ்ல நம்ம நீக்க வேண்டிய அவசியம் இல்ல, முன்வாதங்கள் இல்லைன்னு சொல்றோம். இருந்தாலும் அந்த வார்த்தைகளை தவிர்த்திருந்தால் சபையுடைய மாண்பு, அமைச்சருடைய மாண்பு, அரசுடைய மாண்பு இன்னும் அதிகரிக்கத்தான் செஞ்சிருக்கும். ஓடி ஒளிந்து கொண்டார் என்பது அந்த சொல்லாடலில் எந்த விதமான அன்பார்லிமெண்டரியும் இல்லை. அது வழக்கமாக ஒரு அமைச்சரை பார்த்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களோ பிற உறுப்பினர்களோ இதே வார்த்தையை பயன்படுத்தினால் என்ன பேச விடுங்க. இது இதுவரையில சட்டப்பேரவையில பயன்படுத்தாத வார்த்தையும் இல்லை. அதற்கு அந்த வார்த்தை ஒன்றும் அப்படிப்பட்ட ஒரு அன்பார்லிமெண்டரி நம்ம சொல்றோம், அந்த அன்பார்லிமெண்டரி இல்ல. இதைவிட மோசமான வார்த்தைகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தியிருக்கிறது. முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை அன்பார்லிமெண்டரின்னு பொய்யை நம்ம சொல்லுவோம்னா, இப்ப பொய்ன்றது அன்பார்லிமெண்டரி, உண்மைக்கு மாறான்னு சொல்லணும். இப்படி சொல்லுவோமேயானால் நாம் தினமும் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு திருக்குறளை கூட இங்க படிக்க முடியாது. வாய்மையும் பொய்மையும் வாய்மையிடத்த என்ற திருக்குறளை நாம் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு அவரே பேசியிருக்கார். யார் பேசுறது? இது வந்து உறுப்பினர்களோ அமைச்சர்களோ அல்ல, திமுக தலைவர் கருணாநிதி அவர்களே சட்டப்பேரவையில் பேசி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கழுதை என்ற வார்த்தை பயன்படுத்த, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, கழுதை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சாத்தான் வேதம் ஓதுகிறது, இதுவெல்லாம் சாத்தானை விட, கழுதியை விட, இந்த பாரியான வார்த்தைகளை விட இந்த ஓடி ஒளிந்து கொண்டாடுற வார்த்தை அந்த உங்களுடைய அனுபவத்துக்கு முன்னால் என்னுடைய அனுபவம் வந்து ஒண்ணுமே கிடையாது. ஆனா இத ஒரு எல்லாத்துக்குமே வர நான் உங்கள்ட்ட தான் வரேன், உங்கள்ட்ட திரும்ப வரேன். இந்த பிரயோகங்கள் எப்படி பயன்படுத்துவதுங்கிறது இருக்கு இல்லையா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, அதே போலவே அந்த எதிர்கட்சி உறுப்பினர் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நீங்க யாரை கோர்க்கிறீங்கிறது தெரிஞ்சு போகுது இல்லையா? பொத்தாம் பொதுவாக நீங்க வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லைங்கிற சொன்னா வேற விஷயம். நீங்க முந்தின வார்த்தையும் அடுத்த வார்த்தையும் எப்படி காயின் பண்றீங்க, எப்படி இணைக்கிறீங்கிற பொறுத்தான விஷயம். ஒரு உறுப்பினர் பற்றியோ ஒரு கட்சி தலைவர் பற்றியோ பேசும்போது பதிவு செய்யல குறிப்புகள் இல்ல, அதான் கழுதை இல்ல கழுதை இல்ல திரு தமிழரசன், கழுதைங்கிறதோ ஓடுகாலிங்கிறதோ ஓடி ஒளிந்து கொண்டாடுங்கிறதோ எதுவுமே அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் கிடையாது. அதை எந்த இடத்தில் பயன்படுத்துகிறீர்கள், எந்த துணியில் பயன்படுத்துகிறீர்கள், எந்த விதமாக பயன்படுத்துகிறீர்கள் உங்களுக்கு தெரியும். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளான வெண்ணெய்ங்கிறது கெட்ட வார்த்தையா நம்ம ஊர்லயே இருக்குது, அதையே நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதாவது வெண்ணெய்ன்னு சொன்னா திட்டுறதா நம்ம நினைப்போம். வெண்ணெய் எப்படி திட்டா, நெய் சாப்பாடு சாம்பார் குழம்பு அதெல்லாம் நம்ம திட்டலாம். ஆனா வெண்ணெய்ன்னு சொன்னா ரொம்ப கோபமான வார்த்தையா பார்ப்போம். அப்ப அந்த வார்த்தை எப்படி பிரயோகிக்கப்படுகிறது இதை நம்ம கவனிக்க வேண்டுமா இல்லையா? அப்படியானாலும் கூட இதை சொல்லுவதற்கு திமுகவுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? இதை கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கு? இதையெல்லாம் பதிவு செய்தவர்கள் ஒரு விஷயம் நான் சொல்ல என்ன கேட்பதற்கு அது விடுங்க. இன்றைக்கு அவையில என்ன நடந்தது? ஒரு கவன ஈர்ப்பு பிரச்சனை, பொது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு கொண்டு வரப்பட்டது. அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பேசினார்கள். பேசிய பின்னாலே மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் தன்னுடைய பதிலுரையை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அப்போது அந்த வார்த்தையை அவர் சொன்னார். அந்த வார்த்தையும் ஒன்றும் பெரிய கடினமான மோசமான வார்த்தை அல்ல, அது ஒரு அவருடைய சொல் நீரோட்டத்தில் வந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வந்து விழுந்த உடனே திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் உடனே கூச்சலிட்டார்கள்.
அந்த திமுகவினுடைய தலைவர், சட்டமன்ற குழு தலைவர், முன்னாள் துணை முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் எழுந்து நிற்கிறார். துணைத் தலைவர் துரைமுருகன் எழுந்து நிற்கிறார். அவர்களுக்கு பேச அனுமதி வழங்கப்படுகிறது. ஆனால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களையும் முந்திக் கொண்டு பேரவைத் தலைவருடைய இருக்கைக்கு வந்து அப்பா கூச்சலிட்டால், பேரவை உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு கூட கட்டுப்பட்டவர்கள் இல்லையா? பேரவைத் தலைவருக்கு இருக்கட்டும், நீங்கள் அதெல்லாம் அந்த கலாச்சாரம் இல்லை. கட்சி தலைவர்கள் எழுந்து நிற்கிறார், அவருக்கு பேச அனுமதிக்கப்படுகிறது. நீங்கள் பேசுங்கள், உங்கள் கட்சி தலைவர் பேசட்டும், என்ன இல்லை பிரச்சனை? அவங்க 2 பேரும் எழுந்து நிற்கிறார்கள், ஓடி வருகிறார்கள், கூச்சல் போடுகிறார்கள், அவர்களையும் தாண்டி முன் வருகிறார்கள், பேரவைத் தலைவருடைய இருக்கைக்கு போகிறார்கள், அங்கே வந்து கூச்சல் போடுகிறார்கள், கீழே படுத்துக் கொள்கிறார்கள். அப்போ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், திரு செங்கோட்டையன் இதை கொண்டு போக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் சொன்னது போல இது வந்து ஒரு அமைச்சர் சொன்னது உங்களுக்கு ஆட்சேபத்துக்குரியதாக இருந்தால், உங்களுடைய கட்சியுடைய முக்கிய பிரமுகர்கள் திரு ஸ்டாலின் மற்றும் துரைமுருகனுக்கு வாய்ப்பு கொடுக்க சபாநாயகர் கொடுத்திருக்கார். அப்போ உங்களுடைய கருத்தை, அமைச்சருடைய பேச்சில் உங்களுக்கு என்ன மாற்று கருத்தோ அதை பதிவு செய்திருக்கலாம். அதை விடுத்து இது போன்ற ஆர்ப்பாட்டம் தர்ணா பண்ணுவா கடைசியில பாதிக்கப்பட்ட திமுக தானே. நீங்க உங்களுடைய பங்களிப்பா ஜனநாயக கடமையை செய்ய முடியாம தானே போயிருச்சு. அண்ணன் சேகு தமிழரசன் அவர்கள் தயவு செய்து தவறான செய்தியை இங்கே பதிவு வைப்பதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு எங்களுடைய தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர் எங்கள் தளபதி அவர்களையும் எங்களுடைய துரைமுருகன் அவர்களையும் நின்று கொண்டுதான் இருந்தார்களே தவிர, அவர்களை நான் மைக் தருகிறேன், நீங்கள் போய் உங்க சீட்டுக்கு போங்க, உங்க தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் நான் மைக் தரேன் சொல்லி இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவங்க எந்திரிச்சு நிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அவங்க வந்து மைக் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் கொடுக்க மறுக்கிறாரு. ஆகவே கொடுக்க மறுத்ததுனால்தான் நாங்க வந்து அந்த வார்த்தையை நீக்க சொன்னமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்ப பாண்டே என்ன சொன்னீங்க? எந்த விதியின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம், ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரே இடத்துல உட்க வைக்கணும்னு சொல்லி எந்த விதியின் கீழ் கேட்டீங்க? எந்த விதியின் கீழ் இருக்குன்னு சொன்னீங்க. நான் கேட்கிறேன், 110வது விதியின் கீழ் முதலமைச்சர் அந்த அறிக்கையை படித்து முடித்த பிறகு அந்த அறிக்கையை குறித்து பாராட்டுவதும் கூடாது, எதிர்த்து பேசுவதும் கூடாது, வாழ்த்து பேசுவதும் கூடாது என்பதுதான் விதி. ஆனால் இந்த ஆட்சியிலே, இந்த சட்டமன்றத்திலே 110வது விதியை படித்து முடித்த பிறகு உடனடியாக மரியாதைக்குரிய அண்ணன் சேகு தமிழரசன் எழுந்து அவருக்கு எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் பாராட்டுவது, அடுத்து தனியரசு எழுந்து கொண்டு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அவ்வளவு நேரம் பாராட்டுவது என்பது எந்த விதியின் கீழ் இருக்கிறது? எந்த விதியின் கீழ் இருக்கிறது? எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரே இடத்தில் உட்கார வைப்பதற்கு எந்த விதியின் கீழ் உட்கார வைக்க சொல்லுதுன்னு கேட்கிற பாண்டே அவர்களை பார்த்து நான் பணிவோடு கேட்கிறேன். ஆனால் 110வது விதியின் கீழ் முதலமைச்சர் அறிக்கை படித்து முடித்த பிறகு அந்த விதி என்ன சொல்லுது? 110 படிச்சு முடிச்ச பின்னாடி யாரும் பாராட்டவும் கூடாது, எதிர்த்து பேசவும் கூடாது, வாழ்த்து பேசவும் கூடாது. அதுதான் விதி. ஆனால் இந்த சட்டமன்றத்தில் என்ன நடக்குது? என்னோட சிறப்பா திரு சேகு தமிழரசன் பதில் சொல்வார். இருந்தால் என்ன அளவுக்கு என்னுடைய அறிவு கேட்டவர்கள் சொல்றேன், அதே சட்டசபையில விதிகள் சொல்லப்பட்ட விஷயங்கள் தவிர ஏதோ திருத்தம் கொண்டு வருவதோ அல்லது இதற்கு முன்னால் மரபு இல்லாத விஷயங்கள்ல முடிவெடுப்பதற்கோ அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கு நான் நினைக்கிறேன். அதன்படி கொடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். இதோட இந்த தெளிவான விளக்கம் திரு சேகு தமிழரசன் சொல்வார் நினைக்கிறேன். இதுல முக்கியமா சபாநாயகருக்கு பரிபூர்ண உரிமை. இதற்கு முன்னால் முன்னுதாரணங்கள் இல்லாத விஷயங்கள் என்ன செய்வது, ஒரு இக்கட்டான நிலைமையில் என்ன செய்வது, ஒரு இப்ப ஏற்கனவே சொன்ன போல இன்னைக்கு வந்து இன்னையிலிருந்து இந்த தொடர் முழுக்க திமுக உறுப்பினர் கலந்து கொள்ள முடியாதுங்கிற முடிவை அறிவித்தது சபாநாயகர். அவர் மட்டும்தான் இந்த முடிவை திரும்ப பெற முடியும். சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு நன்றாக தெரிந்தது. ஏற்கனவே இருக்கக்கூடிய விதியில ஒரு மாற்றமோ ஒரு திருத்தமோ ஒரு வேறு விஷயமோ செய்யணும்னா அது சபாநாயகர் மட்டும்தான் முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். திரு சேகு தமிழரசன் அவருக்கு நீங்க பதில் சொல்லி எதிர்பார்க்கிறேன். திரு செங்குட்டுவன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். அந்த கேள்வியை, அந்த சந்தேகத்தை நான் மறுக்கல. ஆனா இதே 110 விதியின் கீழே முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் பேசிய போது அதே போன்ற பாராட்டுரைகள் இருந்ததா இல்லையா? இது முதலுக்கு நான் தெரிஞ்சுக்கணும். அது திரு செங்குட்டுவன் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? இரண்டாவது, இந்த 110 அளவுக்கு கிடையாது, கொஞ்சம் அளவுக்கு கிடையாது, இந்த அளவுக்கு கிடையாது, என்ன பேச விடுங்க. 110 விதியின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஒரு அறிக்கை படிக்கிறாங்கன்னா அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில படிக்கிறாங்க? அதை வந்து 0 நேரம் என்று சொல்லப்படுகிற 0 நேரத்தில் அவர்கள் படித்தால் 0 நேரத்தில் எதிர்கட்சி முன்வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு பேச உரிமை உண்டு. அப்ப நாங்கள் அது குறித்து எழுந்து நன்றி தெரிவிக்கிறோம்.
நன்றி தெரிவிப்பதற்கு ஏற்கனவே மரபு இருக்கிறது. அதுவும் எந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறோம்? 0 நேரத்தில் அவர்கள் இந்த அறிக்கையை படிக்கிற போது 0 நேரத்தில் எங்களுக்குள்ள உரிமையை வைத்துக் கொண்டு நாங்கள் அந்த அறிக்கை குறித்த அந்த எங்களுடைய நன்றிகளை பதிவு செய்கிறோம். வேற நேரத்தில் ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது, விவாதத்துக்கு இடையிலே இந்த 110 அறிக்கை வருகிறது என்றால் அப்போது யாரும் அதற்கு நன்றி தெரிவித்து கூட கருத்துக்களை பதிவு செய்வதில்லை. இப்ப இருக்கிற மரபு 0 நேரம் என்பது ஏற்கனவே அது ஒரு விதி அல்ல, அது ஒரு மரபு தான். 0 நேரம் ஒண்ணு பாராளுமன்றத்திலும் விதி கிடையாது, சட்டமன்றத்திலும் விதி கிடையாது. அது ஒரு மரபு தான். அந்த மரபு பேரவைத் தலைவருடைய நேரம். உண்மையில் சொல்ல போனால் அது பேரவைத் தலைவருடைய நேரம், எதுவும் இல்லாத நேரம் 0 நேரம். எதை எடுத்துக்கொள்வது என்பது பேரவைத் தலைவர் தெளிவுபடுறதுக்காக விஷயம் கேட்கிறேன். வரேன் திரு அப்பா வரேன். அதாவது ஒரு சந்தேகம் என்ன எழுந்தது எனக்கு தெளிவுபடுறதுக்காக கேட்கிறேன். இதற்கு முன்னால் கடந்த ஆட்சியில எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்ட போது தனி ஒரு நபராக தமிழக முதலமைச்சர் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் இருந்தவங்க நேரடியாக தங்களுடைய கருத்துக்களை மறுநாள் ஒரு மணி நேரத்துக்கு மேல வச்சாங்க. இன்னைக்கு சபாநாயகர் சொல்லும் போது என்னுடைய காது கேட்டிய வகையில திமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுகிறார்கள், இந்த தொடர் முழுவதும் கலந்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த கூட்டத்தொடர்ல கலந்துக்காத நேரடியா சபைக்கு வராத திமுக தலைவர் சேர்த்து இருக்குமா? இந்த விதி அவங்களுக்கு பொருந்துமா இல்ல அவருக்கு பொருந்தாதா? எனக்கு ஒரு சந்தேகம். இல்ல அது என்னன்னு சொன்னா, இப்ப குண்டோடு வெளியேற்றப்பட்டதுன்னு சொன்னா சரியா சொல்லணும்னு சொன்னா அவையில் இருந்தவங்களுக்கு தான் அது பொருந்தும். அதான் மரபு. யார் அதாவது குற்றவாளி என்பது யார் குற்றம் செய்தவர்கள் மட்டும்தானே. அவர் இல்லாத வெளியில் இருக்கிறாங்கல்ல திமுக உறுப்பினர்கள் அனைவரும் அப்படின்னு சொல்லும் போது அது ஆப்சன்ட் மைண்டா கூட இருக்கலாம். அது ஒன்னும் பெரிய ஆனா விஷயம் என்னன்னு சொன்னா இதுல நீங்க சொல்ற மாதிரி 2 முறை, அப்புறம் 3வது முறை நேற்றுக்கே அவர் சொன்னாரு, சபாநாயகர் அவர் நேற்றுக்கே சொன்னாரு, வெளியேற்றப்படக்கூடிய கட்டணம் கடுமையான நடவடிக்கை என்று எச்சரித்தார் நேற்றே. ஆனால் இன்றைக்கு அந்த பிரச்சனை வருகிறது. நான் இதுல சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, ரொம்ப அவங்க தலைவர்களே சொல்லதே சொல்லலாம், எல்லாருக்கும் தலைவர் தான் அவர் தமிழ்நாட்டுக்கு. அண்ணா அவர் ரொம்ப அற்புதமா சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு சொன்னதோட நோக்கம் என்ன, எதிர்கருத்து இருந்தால் கூட அதை காது கொடுத்து கேட்டு அதற்கு உரிய முறையை பதிலை அளிப்பது என்ற அர்த்தத்தோடு தான் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கார். அவருக்கே உண்டான அந்த இலக்கிய நயத்தோடு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இனிய உளவாக இன்னாத கூறல் கணியிருப்ப காய்க்க வந்தற்று அப்படின்னு சொல்லி. அண்ணனோட மூத்த உறுப்பினர் ஒன்றும் இதில். ஆனா என்னன்னு சொன்னா, ஒரு வார்த்தையை அண்ணன் சொல்லும் போது கூட சொன்ன நீரோட்டமாக வந்து விட்டது என்று நாம் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஒரு சர்ச்சை உருவாக்கக்கூடிய இடம் ஆளுங்கட்சியாக எப்போதும் இருக்கக்கூடாது. அது திமுகவோ அண்ணா திமுகவோ அல்லது எனி அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இவங்க டெமோக்ராட்டி எப்படி காப்பாற்றணும்னு அந்த அர்த்தத்தோட கூடுதல் அரவணைப்பு, கூடுதலாக தாங்கும் பக்குவம் இது இருக்கணும். அது இல்லாமல் நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அதிமுக நண்பர்கள் எல்லாரும் தான் நண்பர்கள், நீங்க சொன்ன மாதிரி உறுப்பினர்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்தால்தான் அவர்கள் நீடிக்க முடியும் என்ற அர்த்தத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த விஷயத்தை அவங்க பார்க்கறது கிடையாது. அவங்க பார்ப்பது ஒரு பொருள் குறித்து என்ன விவாதம் நடக்கிறது, அந்த விவாதத்தின் முடிவில் தமிழக மக்களுக்கு என்ன சேருகிறது என்று அவங்க பார்க்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் மந்திரிமார்கள் மற்றது இருக்குது. அது இல்லை என்றால் அவங்க மாற்றுவதில் அவருக்கு உரிமை உண்டு. இது இன்னொரு அடுத்த கட்ட இது. எனவே மரியாதைக்குரிய முதலமைச்சர் இல்லை என்றால் கூட நான் அவங்களை புகழ்ந்தே தீர்வேன் என்று வலுக்கட்டாயமாக அவையின் நேரங்களை எடுத்துக்கொள்ள தவிர்க்க வேண்டும். 1. 2வது, இந்த உலக நான் தினத்தந்தி இந்த செயலை பதிவு செய்ய விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. என் கேள்வி நேரத்தில் நான் ஒரு 1 நிமிடம் 2 நிமிடம் என்னுடைய கேள்வியை நம்ம கேட்கலாம். அதுக்கு பதிலாக நான் ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் மொத்தமே புகழ்ந்து பேசிவிட்டு அடுத்தது கேள்விக்கு வரும்போது கேள்வி வரும்போதே தடுமாறுகிறார்கள். நீங்க ஒன்னா உள்ள இருக்கவங்களா கேட்கலாம். புகழ்வது ரொம்ப சரளமாக வருகிறது. கேள்வி தொகுதி மக்களின் கேள்வியோ அல்லது தமிழ்நாட்டினுடைய கேள்வியோ அல்லது அகிழ்ந்து வரக்கூடிய கேள்வியோ துக்கி நிற்கிறது. எனவே இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் என்ன சொல்லணும், நீங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்கள், கேள்விக்கு அமைச்சர் அவர்கள் பதில் தருவார் என்று சொல்லும் போது கேள்வி கேட்பவரும் சரியாக கேட்பார், அமைச்சர் அவர்களும் பதில் கரெக்டா செய்யும் போது சபாநாயகர் கூட திமுக சரி திமுக பேசும்போது அவர் இப்பவே சொல்றாரு, பேசும்போது அது ஒரு அடைமொழி வைத்தெல்லாம் நிறைய பேசுறாங்க. நீங்க பாண்டே சார் அப்படின்னால தெரிஞ்சிடும், அண்ணன் சேக்கு அண்ணன் மரியாதையாக சொல்லுது, அண்ணன் இவருனால தெரிஞ்சிடும் யார் அப்படின்னு, அப்பா அண்ணனால தெரிஞ்சிடும். ஆனா அதுக்கு பதிலாக நான் ஒரு 25 ஒரு படத்துக்கு பேர் வச்சிருப்பாங்க. செங்குட்டுவன் கேட்க விரும்புறேன். பாத்தீங்கன்னா ஜனநாயக நடைமுறை எவ்வளவு தூரம் செயல்பாட்டில் இருக்குன்னா, கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 2013 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் நடந்த சட்டசபையில ஒரு 13 கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்பட்டது, விவாதிக்கப்பட்டது. கொடுத்தது பெரும்பான்மை எதிர்க்கட்சி நண்பர்கள் தான். அதே போல இந்த முறை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நேற்று விலைவாசி பற்றி எடுக்கப்பட்டது, இன்னைக்கு வறட்சி பற்றி எடுக்கப்பட்டது.
நமக்கான வாய்ப்பு, எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள், விவாதங்கள், இன்னும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் எடுத்துக் கொள்ளப்படுது. அப்படிங்கும்போது அதை பற்றி பேசாம மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துறது நல்லதா? ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன், தேமுதிகவுடைய தலைவர் நாடகமாடுகிறார் அப்படிங்கிற விமர்சனம் வச்ச போது தேமுதிக உறுப்பினர்கள் எழுந்து வெளியேறினாங்க, எங்களுக்கு வாய்ப்பு வெளியேறினாங்க. அதோட முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் திருப்பி அவை நடவடிக்கை கலந்துக்கிட்டு அடுத்த விஷயத்தை பார்க்க போயிட்டாங்க. ஒரு விஷயத்துக்கு அதிகமா உணர்ச்சிப்பட்டு சபை நடவடிக்கை குந்தகம் வராம நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்தோம், ஊடகங்களில் பதிவு செய்தோம், திரும்ப போய் அவை நடவடிக்கையில் ஈடுபடுங்கிற சரியான முறையா இருக்க முடியும். திரு செங்குட்டுவன், எதிர்ப்பை பதிவு செய்யறது கூட சபாநாயகர் அந்த மைக் கனெக்ஷனை கொடுக்கணும். மைக் கனெக்ஷன் கொடுத்தாதான் அதை பதிவாகும். ஆகவே மைக்கு கனெக்ஷனும் கொடுக்க மாட்டாரு, அவங்க சொன்ன வார்த்தையை சபை குறிப்பில் நீக்கவும் மாட்டாருன்னு சொன்னா, நாங்க எங்க தலைவரை எவ்வளவு நாள் நாங்க பேசுவோம், எங்க தலைவர் குடும்பத்தை எவ்வளவு நாள் நாங்க பேசிட்டு இருப்பாங்க, அநாகரிகமா பேசுவாங்க, அக்கறமா பேசுவாங்க. ஆகவே அதை நாங்க கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது எப்படி சார் சரியா இருக்கும்? தேமுதிக தலைவர் கலந்து கொண்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு நாடகம் என்று விமர்சனம் வைத்த போது தேமுதிக உறுப்பினர் எழுந்து தங்களுடைய அதிருப்தியை பதிவு செய்தார்கள், வெளிநடப்பு செய்தார்கள், ஊடகங்களை பதிவு செய்தார்கள், திரும்ப போய் அடுத்த விஷயத்தை பார்க்க போயிட்டாங்க. அவங்களும் அது சொன்னாங்க, நாடகம் நீங்கள் விமர்சனம் பண்ணாங்க, முடிஞ்சு வச்சுக்காத. அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அடுத்த விஷயத்தை எடுத்து செல்ல முயற்சி பண்ண வேண்டாமாங்கிறத என்னுடைய கேள்வி. எங்களுடைய பதிவை எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க சார். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. தேமுதிக அவங்க நான் சொன்னதை பதிவு பண்ணிட்டு வெளியே போனாங்க. நாங்க பதிவு பண்ணவே மறுக்கிறாங்க, பதிவு பண்ணவே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பதிவு பண்ண அலோவ் பண்ணலன்னு சொன்னா எப்படி வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கோ அல்லது மீடியாஸுக்கோ எப்படி அந்த செய்தி போய் சேரும்? அதனால்தான் நீங்க நீக்குங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 நிமிஷம் நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். நீக்க மாட்டேங்கிறாரு, அல்லது எங்களுடைய தலைவருக்கும் எங்கள் துணைத் தலைவருக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இந்த சூழ்நிலையில என்ன சார் செய்ய முடியும்? திரு சேகுத்தமசன், இறுதியாக சுருக்கமாக உங்களுடைய கருத்து, நேரத்தை விவாதத்தை நிறைவேற்ற வேண்டியிருக்குது. இதுல ஆளுங்கட்சிக்கு தான் கூடுதல் பொறுப்பு உண்டு, கூடுதல் உறுப்பினர்கள் மட்டுமல்ல, கூடுதல் பொறுப்பும் ஆளுங்கட்சி தான் உண்டுன்னா நீங்க மறுப்பீங்களா? அவையை அமைதியாக கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் ஆளுங்கட்சியை விட பேரவைத் தலைவர் தான். ஆனா பேரவைத் தலைவர் என்பவர் ஆளுங்கட்சி பெரும்பான்மை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பேரவைத் தலைவரை பொறுத்தளவுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பாகுபாடு கிடையாது. நான் சொல்றது ஆனால் பேரவைத் தலைவர் மட்டுமல்ல, நாம் உள்ளிட்ட ஒவ்வொருவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, மக்கள் தீர்ப்பின் அடிப்படையில தான் சட்டமன்றம். மக்கள் தீர்ப்பு யாருக்கு பெரும்பான்மையை தந்திருக்கிறதோ அதில் நமக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிக அதிக பெரும்பான்மை இருக்கு. அந்த பெரும்பான்மையினுடைய அடிப்படையில் ஆக இதை ஏற்றுக்கொள்ளுகிற போது நீங்க நாங்கள்லாம் இப்படி நாங்கள் எங்களுடைய வழிநடத்தலும் எங்களுடைய நெறியும் இதைதான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இல்ல என்ன ஒரு நொடி அப்புறம் அதாவது ஒற்றை ஜனநாயகம், அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி, அதாவது உதாரணத்துக்கு 234 233 அதிமுக ஜெயிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நபர் எதிர்க்கட்சியாக வந்தால் ஒற்றை ஜனநாயகம் என்பது ஜனநாயகத்தில் இன்னொரு சர்வாதிகாரமா. எனவே ஜனநாயக ரீதியான ஒரு சர்வாதிகாரம் என்பது வேறு வழிக்கு அது இட்டு செல்லும். ஜனநாயகம் என்பது முழுமையாக நடைமுறைப்படுத்த சட்டசபை மாண்புகளை பாதுகாக்க ஆளும் கட்சிக்கு நிச்சயமாக எதிர்க்கட்சிகளுடைய கூடுதல் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். இதே மக்களிடம் இதே கேள்வியை கேட்டிருந்தோம். இந்த கட்சிகள்ல இந்த பிரச்சனையில நம்ம விவாதங்கள் இவ்வாறு இருக்க சட்டசபையை திசை திருப்புவது யார் என்ற கேள்விக்கு மக்கள் தங்களுடைய பார்வையில் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் இப்போது பார்க்கலாம். சட்டசபை விவாதங்களை திசை திருப்போது யார், கூடுதல் பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்ற கேள்வி எழுப்பும்போது அதிமுகவுக்கு என்று 60% மக்களும், திராவிட முன்னேற்ற கழகம் என்று 36% மக்களும், அனைத்து கட்சிகளுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது என்று 4% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவாதங்களை திசை திருப்போது யார், இந்த சட்டசபை ஒழுங்காக நடக்க வேண்டியதில் யாருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது என்ற கேள்வியும் போது அதிமுகவுக்கு என்று 60%, திமுகவுக்கு என்று 36%, அனைத்து கட்சிகளுக்கும் என்று 4%. நான் 4% மக்களோடு நான் பொருந்தி போக விரும்புகிறேன். சட்டசபை ஒழுங்காக நடப்பதற்கு பேரவைத் தலைவருடைய கண்ணியத்தையும் பேரவைத் தலைவருடைய உரிமையும் இந்த பேரவையுடைய மாண்பை காப்பதற்கு அனைத்து கட்சிகளுக்குமே ஒவ்வொரு உறுப்பினர்கள் 233 சபாநாயகர் தவிர இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை கடமையாக பார்க்க வேண்டும். ஆளுங்கட்சிக்கு பெரும்பான்மை இருப்பதால் நிச்சயமாக கூடுதல் பொறுப்பு இருக்கு என்பதை மறந்துவிட முடியாது. எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் என்ற முறையில் அவர்களும் அந்த பொறுப்பை தட்டி கழித்து விட முடியாது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரைத்த விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். ஆயுத எழுத்து நீட்சியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாற்ற வேண்டுமா, வாக்குச்சீட்டு முறை மீண்டும் அமலுக்கு வந்தால் தேர்தல் முடிவுகளில் மாற்றம் ஏற்படுமா?
ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றே. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை மாற்ற வேண்டும், அதற்கு பதிலாக பழையபடி மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்று இன்று பாட்டாளி மக்கள் கட்சி மாநிலம் முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, ஒரு சந்தர்ப்பத்தில் திமுக, இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஏன் இன்றைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட இதே கோரிக்கை வைத்திருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது அனைவருக்குமே, குறிப்பாக வெற்றியை பெற முடியாத அனைவருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆளுங்கட்சியாக அல்லது ஆட்சிக்கு அல்லது பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பெற்ற பிறகு அவர்களுக்கு அந்த சந்தேகம் வருவதில்லை. இப்போது நம்முன் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை மாற்றி மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வந்தால் தேர்தல் முடிவுகளில் மாற்றம் ஏற்படுமா? தேர்தல் முறையில் மட்டுமில்லாமல் தேர்தல் முடிவுகளில் மாற்றம் ஏற்படுமா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். அதே போல முன்னாள் தேர்தல் ஆணையர், மாநில தேர்தல் ஆணையர் மற்றும் அதிமுகவுடைய முன்னாள் எம்பி திரு மலைச்சாமி அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். உங்கள் இரண்டு பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நண்பர்களே. நான் முதல்ல திரு பாலுட்டு வந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த விவாதம் திடீர்னு கிளம்புது. எப்பெல்லாம் என்னுடைய பார்வை கெட்டிய வகையில் எப்பெல்லாம் பாமக வெற்றியை பெறவில்லையோ அப்பெல்லாம் இந்த கோரிக்கை எழுப்புறது, இதுல என்ன நியாயம் நீங்க பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு 2004 இந்த முறை அமலுக்கு வந்தது. 2004 நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சதா ஞாபகம் இல்ல. 2006 நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சதா ஞாபகம் இல்ல. அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எதிர்ப்பு தெரிவிச்சதா ஞாபகம் இல்ல. 2009 7க்கு 7 நீங்க பின்னடைவை சந்தித்த பிறகு முதல் முறையா இந்த கோரிக்கையை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. சோ நீங்க வெற்றி பெற்ற போது 2004லயோ 6லயோ உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தெரியாத ஒரு விஷயம் இப்ப திடீர்னு தெரிஞ்சதற்கான காரணம் தேர்தல் பின்னடை மட்டும் தானே? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் கொள்கை அளவில் நாங்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், நம்பகமான ஒரு தேர்தலை நடத்த வேண்டும். மக்கள் வாக்களிக்கக்கூடியவர்கள் நாம் இதற்குத்தான் வாக்களித்தோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வரக்கூடிய வகையில் தேர்தல் நடைபெற வேண்டும். அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வாக்குச்சீட்டு முறைதான் உகந்தது என்று நாங்கள் கொள்கையாகவே முடிவெடுத்திருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இயற்கையாக எல்லா கட்சிகளும் தோல்வியடைகின்ற பொழுதுதான் அவருடைய காரணங்களை அலசி ஆராய்வார்கள். நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம். இப்பொழுதல்ல, உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். தேர்தல் ஆணையத்திடம் நேரடியாக சென்று அறிஞர்களை அழைத்து சென்று எப்படியெல்லாம் வாக்கு இந்த இயந்திரத்திலே கோளாறுகள் செய்ய முடியும் என்பதை எடுத்து சொன்னோம். எனக்கு தெரிஞ்சு 10 ஆண்டுகளாக இல்ல, 5 ஆண்டுகளாக. எனக்கு தெரிஞ்சு 2009க்கு பிறகு மிக அழுத்தமாக சொல்வது 2009. மிக அழுத்தமாக அதற்காக நீதிமன்றம் சென்றது, போராட்டம் நடத்தியது நீங்கள் சொல்வது. ஆனால் நாங்கள் தொடர்ந்து இதை சொல்கிறோம். இன்னொரு செய்தி, தோல்விக்காக ஒரு செய்தியை சொல்வதாகவோ அல்லது எனக்கு பிடிக்கவில்லை என்றோ தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்துகின்ற முறையில் நான் பேச இங்கு வரவில்லை. நான் சொல்வது என்னவென்று சொன்னால், சட்டத்தின் ஆட்சியின் முறையில் தான் எதுவும் நடக்க வேண்டும். வாக்குச்சீட்டு முறை தொடர்ந்து நடந்து வந்த பொழுது அதை மாற்றி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்த வேண்டும் என்று 1989ஆம் ஆண்டு 61A திருத்தம் கொண்டுவரப்பட்டு அந்த திருத்தத்தின் காரணமாக மட்டும்தான் இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய இவிஎம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த 61A இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறதா, அல்லது எங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு அங்கு வாக்குப்பதிவு பூத் கேப்சர் செய்கிறார்கள் அதற்கு பயன்படுத்த அந்த இடங்கள் மற்றும் சில இடங்களில் வாக்குப்பதிவு அந்த காகிதங்களை எடுத்துச் செல்ல முடியாது என்பதற்காக அதுபோன்ற இடங்களில் பயன்படுத்துவதற்காக மிக குறிப்பிட்ட சில இடங்களில் தேர்தல் ஆணையம் வரையறுக்கப்பட்ட இடங்களில் பயன்படுத்துவதற்காக மட்டும் என்று கொண்டுவரப்பட்டதுதான் இந்த மின்னணு வாக்குப்பதிவு என்று. நீங்க சொன்னதிலேயே ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க, அதுக்கு உங்க அர்த்தம் உங்களுக்கு தெரியும். நீங்க வழக்கறிஞரா இருக்கீங்க, பல வழக்கும் தொடர்றீங்க. தேர்தல் ஆணையம் வரையறுக்கும் இடங்களில் சொல்லும் போது தேர்தல் ஆணையம் மாநிலம் முழுக்க, நாடு முழுக்க தேர்தல் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வரையறுக்க முடியும். உங்களுக்கு தெரியும், பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடின்னு சில இடங்கள் அறிவிப்பாங்க. கடந்த முறையும் சரி, சில தேர்தலும் சரி, தமிழகத்தில் அனைத்து வாக்குப்பதிவு மையங்களுமே பதட்டம் நிறைந்தவை அறிவிக்கிறாங்க. இது தேர்தல் ஆணையத்துடைய முடிவு, அவங்களுடைய திட்டம். இதுல சந்தேகம் வர முடியும். ரொம்ப தெளிவானது என்னன்னா, நீங்கள் இவிஎம் பயன்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதற்கு 61A திருத்தம் கொண்டு வரப்பட்ட பொழுது எந்த அடிப்படையில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது, எந்த நோக்கத்தை மையமாக வைத்து அந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் பயன்படுத்துவதற்காக மட்டும்தான் என்று நான் சொல்லுகிறேன். ஒருவேளை இந்தியா முழுவதும் பயன்படுத்த போகிறோம், இதுதான் சிறந்தது, இதுதான் உகந்த முறை என்று தேர்தல் ஆணையம் முடிவு செய்தால் அதற்கான உரிய சட்ட திருத்தத்திற்கு பிறகுதான் செய்ய வேண்டும் என்பது ஒரு வழக்கறிஞராக என்னுடைய
கடமை. இதற்கு முன்னால் அந்த அத்தனை தேர்தலுமே முறைகேடான தேர்தலா, அது சட்டவிரோதமான தேர்தலா அப்படிங்கிற கேள்வி எழுது. திரு மலைச்சாமிட்ட நான் கேட்க விரும்புறேன், இது பாமக ஏதோ இன்று எழுப்பிய ஒரு கேள்வியா மட்டும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு 2001இல் தமிழக முதலமைச்சர் இதே பிரச்சனை எழுப்பியிருக்கிறார். வாக்குச்சீட்டு முறைதான் மீண்டும் அமல்படுத்த வேண்டும், இதுல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை அல்ல என்று தமிழக முதலமைச்சரும் குற்றம் சாட்டியிருக்கிறார். நீங்கள் அதிமுகவுடைய எம்பியாக இருந்தவர்கள், நீங்கள் மாநில தேர்தல் ஆணையராக இருந்தவர்கள், வாக்குச்சீட்டு முறையிலிருந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எந்த வகையில் தேர்ந்தது, எந்த வகையில் சிறந்தது? இப்ப வழக்கறிஞர் பேசினாரு, நீங்க நல்ல நுணுக்கமா கேள்வி கேட்டீங்க, என்ன நான் கூர்மையா கேட்டுட்டு தான் இருந்தேன். அதாவது என்னைய பொறுத்தவரையில என்ன சொல்ல முடியுதுன்னு சொன்னா, தேர்தல் நியாயமா நடக்கணும், நேர்மையா நடக்கணும், தப்பு தண்டா இல்லாம நடக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த தேர்தலுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய அந்த தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பேற்கணும். இதெல்லாம் நமக்கு உரிய சட்டம் தெரியும். என்னை பொறுத்தவரையில பாமகவா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், இன்றைய சூழ்நிலையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும், அதாவது நீங்கள் மின்னணு திட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, அல்லது வாக்கு எழுத்து மூலமா மார்க் பண்ணி போடுற திட்டமா இருந்தாலும் சரி, எல்லா திட்டத்திலும் குறைகள் உண்டா? உண்டு. நிறைகள் உண்டா? இருக்கிறது. நிறைகள் அதிகமா, குறைகள் அதிகமா, அப்படித்தான் பார்க்க முடியுமே தவிர, ஒரு கருத்தை சொன்னா இன்றைய ஆட்சியாளர்களும் சரி, முன்னாலே இருந்தவர்களும் சரி ஒத்துக்கொள்வார்கள் நினைக்கிறேன். அதாவது தேர்தல் ஆணையம்ங்கிற ஒரு ஆணையம் எந்த அளவுக்கு செயல்பட முடியும், அவர்கள் என்னதான் நினைத்தால் கூட செயல்படுத்துபவர்கள் யார் யார் என்ற கேள்வியை நீங்கள் கேட்டீங்கன்னா, அங்கெங்கே ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பா. எப்படின்னா, ஒரு தேர்தல் ஆணையர் எதை வச்சு தேர்தல் நடத்தணும்? தமிழ்நாட்டு தேர்தல் நடக்குன்னா தமிழ்நாட்டு அதிகாரிகளை வைத்து, தமிழ்நாட்டு அதிகாரிகள்லாம் யாரு? அன்றைக்கு ஆளும் அரசுக்கு ஆட்பட்டவர்களாக, உட்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்துத்தான் தேர்தல் நடக்கிறது. ஆக தேர்தல் ஆணையம் என்னதான் நினைத்தாலும், இப்படித்தான் திட்டத்தை போட்டாலும், செயல்படுத்துவர்கள், அன்றைக்கு உள்ள ஆட்சியில் உள்ளவர்கள், அரசு உள்ளவர்கள், அவர்கள் அதிகாரிகள் மீறி செய்ய முடியுமா என்றால் மன்னிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் என்னதான் நினைத்தாலும் செயல்படுத்துகின்ற ஒரு பொறுப்பு எங்கே இருக்கிறது என்றால் அன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்களுடைய அதிகாரிகள் கையில் இருக்கிறது. திரு மலைச்சாமி பார்வையில் எந்திரத்திலேயோ வாக்குச்சீட்டுல இல்ல முறைகேடு அப்படிங்கிறது அந்த அதிகாரிகள் சார்ந்த விஷயம். அதிகாரிகள் அனுமதித்துவிட்டால், மனது வைத்தால் முறைகள் நிச்சயம் நடந்துவிடும் அப்படிங்கிற பார்வையா இருக்குது. எனக்கு ஒரு சிறிய இடைவெளி எடுக்க நண்பர்கள், இடைவெளிக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயத்தை விவாதிக்கிறோம். இந்த தேர்தலில் புதுவை உள்ளிட்ட 9 தொகுதியில போட்டியிட்ட பாமக கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்கள்ல 3வது இடம் பிடித்திருக்கிறது, 2 இடங்கள்ல 4வது இடம் பிடித்திருக்கிறது. ஒருவேளை இவர்கள் சொன்னது போலவே வாக்குச்சீட்டு முறை கொண்டு வந்தால் இந்த தேர்தல் முடிவுகள் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டிருக்குமா? நான் திரு பாலுட்ட கேட்க விரும்புறேன். ஏற்கனவே சொன்னது போல 9 தொகுதியில போட்டிட்டீங்க, 6 தொகுதியில 3ஆம் இடம் பிடிச்சிருக்கீங்க, 2 தொகுதியில 4ஆம் இடம் பிடிச்சிருக்கீங்க, ஒரு தொகுதியில வெற்றி பெற்றிருக்கீங்க தர்மபுரியில. இந்த வாக்குச்சீட்டு முறை கொண்டு வந்திருந்தா இதுல மிகப்பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் வந்திருக்கும் நீங்க சீரியஸா நம்புறீங்களா? ஏன்னா 2ஆம் இடம் பிடிச்சிருந்தோம், ஒரு 5000 வாக்குல பின்னடைஞ்சிருந்தோம், ஒரு 7000 வாக்குல பின்னடைஞ்சிருந்தோம்னா, இல்ல ஒரு மக்களவை தொகுதியில இது ரொம்ப சின்ன வாக்கு வித்தியாசம், நாங்க வாக்குச்சீட்டு முறை இருந்தா ஜெயிச்சுப்போம் சொல்லலாம். 3வது இடமும் 4வது இடம் பிடிச்சிருக்கும் போது வாக்குச்சீட்டை மாற்றியமைக்கிற மூலமா எப்படி இங்க மேல கொண்டு வரும்? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சம்பந்தமாக நீங்கள் கேட்கின்ற கேள்வியை தொடர்ந்து தமிழ்நாட்டில் தற்பொழுது அதிமுக 44% வாக்குகளை வாங்கி 37 தொகுதிகளை வெற்றி பெற்றதை ஒரு சாதாரண குடிமகனால் இன்றைக்கு வரை அவர்களால் இது சாத்தியமா, இது நியாயமாக நடந்திருக்குமா, இது எப்படி நிகழ்ந்தது என்ற ஐயத்தோடு தான் இன்றைக்கும் உலவுகிறார்கள். அரசியல் தெரிந்தவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது 25, கூட்டணி அமைத்தால் 30 வரை செல்லும். இதுதான் தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரம். இன்றைக்கு அதிமுக கம்யூனிஸ்ட் போன்ற மற்ற கட்சிகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தனியாக நின்றது. இன்னும் சொல்ல போனால் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இந்த இவர்களுடைய ஆட்சியின் காரணமாக அதிமுகவுக்கு தான் நான் வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இவர்கள் எந்த துறையிலும், எந்த பகுதியிலும், எந்த மக்களிடத்திலும் இவர்கள் ஏற்படுத்தவே இல்லை. என்னுடைய கேள்வி ஒரு முறைகேடு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல உங்களுக்கு உங்களுடைய பாயிண்ட் தான் வர முறைகேடு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. திருவள்ளூர் தொகுதியில 3 லட்சம் வாக்குக்கு மேல வித்தியாசம் வருது.
இன்னொரு தொகுதியில ஒரு 50,000 வாக்கு வித்தியாசம் வருது. இதுல வந்து எப்படி இவ்வளவு வித்தியாசம் வரும்? திருவள்ளூர்ல வேணுகோபாலுக்கு வந்து சிறப்பா செயல்படணும் தமிழக முதலமைச்சர் ஏதாவது திட்டமிட்டு அங்க மட்டும் சிப்புல பூரா வந்து நிறைய ஓட்டு பூரா வேணுகோபாலுக்கு அவ்வளவு மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. எப்படி நடக்கும்? அதாவது என்ன சொல்ல போனா, நீங்க யதார்த்தத்தையும் உலக நடைமுறையையும் நீங்கள் உற்று நோக்கினீர்கள் என்று சொன்னால், மிகப்பெரிய நுணுக்கத்தில் வல்லமை பெற்ற ஜப்பான் இன்றைக்கு இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்துகிறார்களா? ஜெர்மன் பயன்படுத்தினார்கள். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. ஜெர்மன் உச்சநீதிமன்றம் சொன்னது இதில் முறைகேடு நடத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்று சொன்னார்கள். மீண்டும் வாக்குச்சீட்டுக்கு செல்கிறார்கள். இன்றைக்கு ஜப்பான், ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற நமக்கு அரசியலை கற்றுத்தந்த இங்கிலாந்தில் இன்றைக்கு என்ன முறை? வாக்குச்சீட்டு முறை. ஏன் 200 நாடுகளில் வெறும் 13 நாடுகளில் மட்டும்தான் இன்றைக்கு இவிஎம் என்று சொல்லப்படுகிற இந்த முறை பயன்படுத்தப்படுகிறார்கள். ஏன் உலகத்தில் எவ்வளவோ விஞ்ஞானங்கள் தெரியாத விஷயம் இல்ல. ஒவ்வொரு நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமும் ஒவ்வொரு முறையில் தயாரிக்கப்பட்டது. நம்ம ஊர்ல தயாரிக்கப்பட்டது, வேற யார்கிட்ட கடன் வாங்கினது இல்ல. நம்ம நாட்டுல இருந்து நேபாள், பூட்டான், கென்யான்னு பல நாடுகளுக்கு இந்த இவிஎம் மிஷின் வந்து அவங்க இறக்குமதி பண்ணி. ஒரு நிமிஷம், ஒவ்வொரு மிஷினுமே தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு மிஷினும் அமைக்கப்பட்ட விதம் தனித்தன்மையான உங்களுக்கு ஜெர்மன்லையும் ஜப்பான்லையும் இருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அல்ல இது. இது முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பம் தயாரிக்கப்பட்டு ஃபுல் ப்ரூஃபா ரெடி பண்ண ஒரு விஷயம் இல்லன்னு சொல்ல முடியுமா? அதாவது ஃபுல் ப்ரூஃபா தயாரிக்கப்பட்டிருந்தா திமுகவிற்கு போட்ட ஓட்டு அதிமுகவுக்கு சென்றது என்று ஒரு புகார் எங்காவது வர முடியுமா? வந்ததே இல்ல. கட்சியில சொல்றாங்க நிரூபிக்கப்பட்டது கேட்கிறேன். வாக்கு அளித்தவர்கள் சொல்லுகிறார்கள். நான் சொல்றேன், நீங்கள் சொல்வது இதை போன்று இது போன்ற நடைமுறை என்று சொன்னால், ஒரு சாதாரணமாக ஒரு குடிமகன் நான் இதற்குத்தான் வாக்களித்தேன் என்று எனக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் தயாரிக்கப்பட்ட பொழுது அதற்கான நடைமுறை இல்லை. இன்றைக்கு வந்துருச்சு, மாற்றம் வருகிறது. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் மத்திய சேனை. காலப்போக்கில் இது போன்ற விஞ்ஞான புரட்சியின் காரணமாக பல மாற்றங்கள் இந்த எலக்ட்ரானிக் துறையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த இயந்திரங்கள் தயாரிக்கப்பட்டு அதனுடைய கால வரையறைக்கு முடிக்கப்பட்டு இப்பொழுது புதிதாக இயந்திரம் வாங்க வேண்டிய நிலையில் தேர்தல் ஆணையம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய இதே நிலைமைதான், இதே விஞ்ஞானம் தான் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்க முடியாது. வாங்க போற மிஷின் வந்து இதை வடிவமைச்சதும் செயலாக்கம் கொடுத்ததும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் சொல்லிட்டு பெங்களூர் இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய பொதுத்துறை நிறுவனம் தான், வேற யாரும் தனியார் வந்து வாங்கல. இதுல உங்களுக்கு வந்து இப்ப வந்து ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இயந்திரத்தையும் அவங்க வந்து நீக்கிற போறதுல, புதுசா வாங்க போறதுல பழுதுபட காலம் செல்ல ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவா தான் வாங்க போறாங்க. அப்ப புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்திட்டே இருக்க போறாங்க. இல்லன்னா இப்ப எப்படி மத்திய சென்னையில எந்த பட்டன் நீங்க அழுத்துறீங்க, யாருக்கு வாக்கு போகுதுங்கிறது எப்படி பளிச்சுன்னு கண்மாடி. அதனால்தான் அங்கு வாக்கு சதவீதம் மிக மிக குறைவான ஒரு வாக்கு சதவீதத்தில் அந்த வெற்றி அமைந்திருக்கிறது. நீங்க யூகத்திற்கு நீங்கள் சொல்லும் பொழுது என்னுடைய யூகத்தின் அடிப்படையில் இப்படியும் நடந்திருக்கும் என்று சொல்லுகிற உரிமை எனக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு தொகுதியில் அதிகமா இருக்கு, ஒரு தொகுதியில் கம்மியா இருக்கு, இதெல்லாம் எப்படி நடக்கும்? நீங்கள் கேட்பது நியாயம். அதே போன்று நான் சொல்லுகிறேன், மத்திய சென்னை தொகுதியில எல்லா கருத்து கணிப்பிலையும் சொல்லிட்டு இருந்த விஷயம் ஒரு நெக் டு நெக் ஒரு க்ளோஸ் போட்டி தான் இருக்க போகுது. அப்படிதான் நடந்ததும் கூட. மத்திய சென்னை தொகுதிக்கும் திருவள்ளூர் தொகுதி நீங்க ஒப்பிட முடியாது. மத்திய சென்னை தொகுதி திரு தயாநிதான போட்டியிட்ட தொகுதியில நெருக்கமான போட்டி இருக்கும். 2 யார் ஜெயிப்பான்னு தெரியாது. இன்னும் சொல்லப்போனா பல கருத்து கணிப்புகள் தயாநிதான ஜெயிப்பான்னு சொன்னாங்க. அதனால இந்த வித்தியாசம் அப்ப இன்னும் சரியா இருக்குன்னு நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு செய்தியை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் காலப்போக்கில் அங்குதான் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்திற்கு தான் எதிர்காலத்தில் வந்து நிகழும். சமச்சீர் கல்வி போன்று இன்றைக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நாங்கள் எதற்கு வாக்களிக்கிறோம், இந்த உரிமை எங்களுடைய உரிமை வேண்டும் என்று சொன்னோம். முடியாது என்று தேர்தல் ஆணையம் சொன்னது. ஆனால் இன்றைக்கு மாற்றி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்பது உங்களுக்கு இப்பொழுது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். நாங்கள் சொல்வது நியாயமானது. ஒரு குடிமகனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. நான் திரு மலைச்சாமி கேட்க விரும்புறேன். இதுல வந்து 2011 உச்சநீதிமன்றம் சொன்னது இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை நீங்க வந்து மறுபரிசீலனை செய்ய முடியாதா, மாற்றியமைக்க முடியாதா, வேற ஏதாவது திருத்தம் கொண்டு வர முடியாத உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. அதே போல டெல்லி ஹைகோர்ட் வந்து 2012 ஜனவரியில இதே மாதிரி விஷயங்கள்ல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கிறது டேம்பர் ப்ரூஃப் கிடையாது, அதுல வந்து முறைகேடு செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது, முறைகேடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு திரு சுப்பிரமணியசாமி தொடர்ந்த வழக்க சொன்னாங்க. டெல்லி உயர்நீதிமன்றம் சொன்னாங்க. இப்ப டேம்பர் ப்ரூஃப் இல்லைன்னு உத்தரவா தெரிந்த பிறகும் இதே நடைமுறையை நாம் எவ்வளவு தூரம் நம்ப முடியும்? என்னை பொறுத்தவரையில மின்னணு வாக்குப்பதிவு முறையா இருந்தாலும் சரி, நீங்க சொல்ற அடுத்த முறையா இருந்தாலும் சரி, முறை வந்து குறை இருக்கான்னா இருக்கு. இந்த குறைகள்
குறைவாக இருக்கிறதா? காலப்போக்கில் நீங்க நல்லாவே சொன்னீங்க, இன்னும் சயின்ஸ் அட்வான்ஸ் ஆக இன்னும் இந்த குறைகள்லாம் நிவர்த்தி செய்யப்படலாம். ஆனா என்ன பொறுத்தவரையில என்னன்னா, அவரு பாட்டாளி மக்கள் கட்சி தோழரையே அந்த வழக்கறிஞரையே கேட்கிறேன். அதாவது அந்த ஒரு பூத்துல உள்ள பூத் ஏஜென்ட், அவங்க கட்சி ஏஜென்ட், அவங்க அந்த பூத்துல உள்ள அந்த அதிகாரிகள் ஒரு நியாயமா நேர்மையாத்தான் தேர்தலை நடத்தணும் அப்படின்னு சொல்லி, அது மின்னணு வாக்குப்பதிவா இருந்தாலும் சரி, அல்லது போய் கையெழுத்து போட்டு அவங்க ஓட்டு பதிவு செய்யறவங்களா இருந்தாலும் சரி, என்ன முறையிலையும் நியாயமா தேர்தல் நடத்துறதுக்கு ஒவ்வொரு பூத்திலையும் அந்த அதிகாரிகள் சரியா இருக்காங்களாங்கிறத ஏஜென்ட் கவனிக்கிறத தவிர மக்களும் சரியாக இருந்தா தேர்தல் நிச்சயமாக நல்லா நடக்கும். தமிழகத்தை பொறுத்தவரையில், ஏனைய மாநிலங்களை பொறுத்தவரையில், இந்திய பெருநாட்டை பொறுத்தவரையில் தேர்தல் எல்லாம் பெர்ஃபெக்டா நடக்கிறதா, அருமையாக நடக்கிறதா, ஃப்ரீயா நடக்கிறதா, சரியா நடக்கிறதா அப்படின்னு சொன்னா ஏறத்தாழ சரியா நடக்குன்னு சொல்லாமே தவிர பெர்ஃபெக்ஷன் கிடையாது. அதுக்கு காரணம் தேர்தல் ஆணையம் என்னதான் நினைச்சாலும் அதை நிறைவேற்றுகின்ற அதிகாரத்தை அந்தந்த மாநில அதிகாரிகள் தான் செய்யறாங்க. அப்படி இருக்கும். இதுல முறைகேடுங்கிறது எப்படி நடக்க சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப வந்து ஒரு தொகுதியில உங்களுக்கு தெரியும், ஒரு வாக்குப்பதிவு இயந்திரங்கிறது எந்த தொகுதிக்கு போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. மத்திய சென்னைக்கு வேற, மானாமதுரைக்கு வேற, ராஜபாளையத்துக்கு வேற, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் தனித்தனியா அனுப்புறாங்க, கலெக்டர் ஆபீஸ்க்கு அனுப்புறாங்க, அதுக்கு பிறகு ஒரு அனுப்புறாங்க. இதுல எங்க அது போக வாக்கு அந்த வரிசையில அகர வரிசை எப்படி நடக்கும்? அப்ப அதிமுகவுடைய கேண்டிடேட் வேட்பாளருடைய பேர் ஒரு தொகுதியில 3ஆவது இடத்துல இருக்கும், இன்னொரு தொகுதியில 7ஆவது இடத்துல இருக்கும், இன்னொரு தொகுதியில கடைசி இடத்துல இருக்கலாம். அவருடைய பேர் அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல அகர வரிசைப்படி எங்க இருக்கும் தெரியாது. இப்ப எந்த மாதிரி முறைகேடு பண்ண முடியும் இதுல நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு எண்கள், ஒவ்வொரு இடம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிச்சிகன் பல்கலைக்கழகமும் நெட் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமும் இருவரும் கூட்டாக சேர்ந்து இந்த இவிஎம் மிஷின் தொடர்பாக ஒரு பெரிய ஆய்வை நடத்தி அந்த ஆய்வறிக்கையின் முடிவில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதற்கு எந்தெந்த முறைகளில் நீங்கள் சொன்னீர்களே எப்படியெல்லாம் இதில் முறைகேடுகள் செய்ய முடியும் என்று சொன்னது. எப்படியெல்லாம் முறைகேடுகள் செய்ய முடியும் என்று அதிமுகவும் 2001 வழக்கு தொடர்ந்த போது சொன்னார்கள். அந்த வழக்கு தொடுப்பதற்கே காரணமாக இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னவர் பெருமைக்குரிய ஐயா மலைச்சாமி அவர்கள்தான். மலைச்சாமி அவர்களும் இன்னொருவர் பழனிசாமி ஓய்வு பெற்ற தேர்தல் அதிகாரியும் இருவரும் தான் அதிமுகவுக்கு பின்னணியில் இருந்து இதை மாற்ற வேண்டும் என்று வழக்கு தொடுப்பதற்கு அந்த தகவல்களை வழங்கிவிடும். இன்றைக்கு என்ன நடைமுறை என்று சொன்னால், பணியில் இருக்கின்ற பொழுது நேர்மையாக நடந்து கொண்டதை போன்று காட்டிவிட்டு பணி ஓய்வு பெற்ற பிறகு இதிலெல்லாம் இப்படி முறைகேடு நடக்கும், இப்படியெல்லாம் என்னை தொந்தரவு செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய நடைமுறை உருவாகிவிட்டது. ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் ஒரு தேர்தல் அதிகாரியாக இருந்து அவர் சொல்லுகிறார், முழுமையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, எல்லாம் இருக்கக்கூடிய மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று இவர் சொல்லுகிறார் என்று சொன்னார். அரசு சொல்ல அந்தந்த அதிகாரிகள் அரசுடைய கட்டுப்பாட்டில் என்று சொன்னார். அரசுடைய கட்டுப்பாடு அதிகமாக மாநில அதிகாரிகளை வைத்துத்தான் நாம் செய்கிறோம் என்று சொன்னால், இவர் தேர்தல் நடத்திய போது சரியாக நடத்தினாரா அல்லது இவர் எந்தெந்த முறைகளில் நீங்கள் முறைகேடு செய்யும் என்று சொல்றீங்களே அந்த நெட் இந்தியா நிறுவனம் பட்டியல் இடுகிறது. இப்படி எல்லாம் நான் கேட்கிறேன், நீங்க இப்ப சொல்லுங்க, சுருக்கமா கேட்கிறேன், நிகழ்ச்சி முடிக்க நேரம் வந்திருக்கு. அதாவது வாக்குச்சீட்டு முறை அமல்படுத்தினால் இப்ப நீங்க சொல்லக்கூடிய எந்த முறைகேடு நடக்காதுங்கிறது உத்தரவாதம் இருக்குதா? நிச்சயமாக நான் யாருக்கு வாக்களித்தேன் என்பதை உறுதி செய்யக்கூடிய வாய்ப்பு வாக்குச்சீட்டு முறையில் மட்டும்தான் இருக்கிறது. வாக்குச்சீட்டுல பெட்டியை மட்டுமா தூக்கிட்டு போனதும், 3 மணிக்கு மேல ஒரே கட்சிக்கு அதிகமான வாக்குகளை குவிச்சதும், பெட்டியை தூக்கிட்டு போய் அந்த சீட்டை தூக்கிட்டு போனதும் நம்ம வரலாறு நம்ம பார்த்தது இல்லையா? சாலையில தரையில வாக்குச்சீட்டு கிடந்தெல்லாம் நம்ம பார்த்தது இல்லையா? அதுல முறைகேடு நடக்காதா? ஒரு இதுல 104% 105% வாக்கு பதிவான பார்த்தது நம்ம ஊர்ல பார்த்தது இல்லையா? நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நீங்க இது போன்று நடந்துவிடும், எனவே அதைவிட மிக குறைவான நம்பகத்தன்மை இல்லாத இதில் நாம் கவனம் செலுத்துவோம் என்று சொல்லக்கூடாது. நான் கேட்பது என்னவென்று சொன்னால், முறையாக தேர்தல் நடத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. ஒரு குடிமகனாக ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக சொல்வது என்னவென்று சொன்னால், எங்களுக்கு இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நம்பிக்கை இல்லை. இந்தியாவில் எந்த கட்சி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வேண்டும் என்று சொன்னது? ஒரு கட்சியை சொல்லுங்கள். 13 கட்சிகள் அதிமுகவோடு இணைந்து ஒட்டுமொத்தமாக சென்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் எங்களுக்கு மாற்றம் வேண்டும், இது வேண்டாம் என்று 13 தேசிய கட்சிகள்
என்று சொன்னார். எந்த கட்சிக்கு இந்த கோரிக்கை இருக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறார். எந்த கட்சிக்கு இந்த கோரிக்கை இல்லை என்பது வெற்றி தோல்வியை பொறுத்த விஷயமா நாம் பார்த்திருக்கிறோம். நிச்சயமாக வாக்கு பதிவு செய்வதற்கு மட்டுமல்ல, வேட்பாளர்களுக்கு மட்டுமல்ல, கட்சிகள் சேர்ந்து யாருக்கு வாக்களிக்கப்பட்டது என்ற உத்தரவாதம் நிச்சயமாக தேர்தல் சிறப்பாக நேர்மை நடைபெற்றது என்பதை நிரூபிப்பதற்காக தேவைப்படுகிறது. அதே சமயம் ஒரு முறை வேண்டாம், இன்னொரு முறை வேண்டும் என்று நாம் மாற்றுக்கத்தை தெரிவிக்கும் போது அந்த முறை இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய முறையை விட எந்த வகையில் சிறந்தது என்பதை உத்தரவாதமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.